Hello everyone, welcome to EIA Science Park YouTube channel. நம்ம இந்த வீடியோவில் 2024 ஆண்டு கெமிஸ்ட்ரி பேப்பருண்ட 21வது கேள்வியிலிருந்து 30வது கேள்வி வரைக்குமான வீடியோக்குரிய விளக்கங்களை பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரைட், நாம் இப்போ 21வது கேள்வியை பார்க்க போகிறோம். 21வது கேள்வி வந்து உங்களுக்கு ஒரு அல்கேன் சேர்வைக்கு H2 பெலடியம் BSO4 முன்னிலையில் குயினோலின் என்றதை போட்டு A என்ற விளைவும் HBr பெராக்சைடு முன்னிலையில் போட்டு உங்களுக்கு B என்ற விளைவும் கிடைக்கப்படுது. ஏயும் பியுமாக இருக்கக்கூடிய விளைவுகளை தான் உங்களுக்கு எதிர்கூற சொல்லி கேட்டிருக்கிறாங்க. நம்ம போகலாம். இது ஆர்கானிக்கில் வரக்கூடிய பேசிக்கான கேள்வி. இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த H2 பெலடியம் BSO4 குயினோலின் எல்லாம் வந்து என்னதுக்காக போடுறோன்னு சொன்னால் இந்த ட்ரிபிள் பாண்ட் வந்து டபுள் பாண்டாக மாற்றுறதுக்கு போடுவோம். சாதாரணமாக ட்ரிபிள் பாண்டுக்கு நீங்கள் ஹைட்ரஜன் ஏற்றுனீங்கன்னு சொன்னால் ட்ரிபிள் பாண்டில் இருக்கிற அந்த வெளியில் இருக்கிற 2 பை பிணைப்புகளும் உடைந்து அது சிங்கிள் பாண்டாக மாறும். ஆனால் அந்த ஒரு பொண்டை மட்டும் உடைச்சி டபுள் பாண்ட் உருவாக்குறதுக்காக தான் இந்த விளைவை நம்ம போடுவோம். நீங்கள் கெமிஸ்ட்ரி செகண்ட் பார்ட்டில் வரக்குள்ள எழுதக்குள்ளேயும் நீங்கள் இதே மெத்தட் எழுதி கொள்வது உங்களுக்கு பொருத்தமானதாக இருக்குது. அப்போ இந்த தாக்கத்தின் விளைவாக உங்களுக்கு வரக்கூடிய A என்னென்னு சொன்னால் CH3 CH டபுள் பாண்ட் CH2 ஆக காணப்படும். சரியோ, ரைட். அடுத்தது வந்து இந்த அல்கீன்களுக்கு வந்து HBr சேர்க்கிறது வந்து உங்களுக்கு ஒரு அல்கைலைலேட்டை விளைவாக்கக்கூடியதாக இருக்குது. இந்த HBr சாதாரணமாக சேர்க்காமல் பெராக்சைடு முன்னிலையில் சேர்க்கப்படக்குள்ள ஒரு வித்தியாசமான தாக்கத்தை காட்டும். சாதாரணமாக உங்களுக்கு அல்கீனுக்கு நீங்கள் HBr சேர்க்கக்குள்ள இந்த 2 கார்பன்கள், இப்போ இந்த டபுள் பாண்டோட சம்மந்தப்பட்ட இந்த 2 கார்பனில் எந்த கார்பனுக்கு ஹைட்ரஜன் எண்ணிக்கை குறைவாக இருக்கிறதோ அந்த கார்பனோட புரோமின் இணைந்து மற்ற கார்பனில் ஹைட்ரஜன் சேரும். இது அப்போ சாதாரணமாக ஒரு அல்கீனுக்கு நீங்கள் HBr போட்டிங்கன்னு சொன்னால், ஆனால் பெராக்சைடு போட்டிங்கன்னா மாறி சேரும். நான் இந்த 2 விளைவையும் இதில் எழுதுகிறேன். உங்களுக்கு அது அதில் வந்து விளங்கி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். சாதாரணமாக HBr போட்டால் இந்த அல்கீனுக்கு உங்களுக்கு CH3 CH3Br என்ற அல்கைலைலேட் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும். இங்கே வந்து நான் சொன்ன மாதிரி இந்த கார்போஹைட்ரேட் என்ன பரிவு இந்த உறுதி அந்த அடிப்படையாக வச்சுக்கொண்டு இந்த முடிவு வருது. என்னென்னு சொன்னால் கார்பன் இந்த டபுள் பாண்டோட சம்மந்தப்பட்ட 2 கார்பன்களில் எந்த கார்பனுக்கு ஹைட்ரஜன் எண்ணிக்கை குறைவாக இருக்கிறதோ அந்த கார்பனுக்கு புரோமின் சேர்ந்து விளைவு வரப்போகுது. ஆனால் பெராக்சைடு முன்னிலையில் நீங்கள் HBr சேர்க்கும் போது அந்த தாக்கம் வந்து மாறி நடக்கும். அப்போ அதன் விளைவாக வரக்கூடிய B எவ்வாறு இருக்கும்னு சொன்னால் CH3 CH2 CH2Br வரும். அதாவது இங்கே இந்த கார்பனுக்கு புரோமின் சேர்ந்தது, பெராக்சைடு போடக்குள்ள என்ன நடக்கும், இந்த கார்பனுக்கு புரோமின் சேரக்கூடியதாக இருக்கும். ஆகவே இதிலிருந்து உங்களுக்கு தரப்பட்ட கேள்வியில் A வந்து இந்த சேர்வையாகவும் B வந்து இந்த சேர்வையாகவும் காணப்படும். ஆகவே விடையை பார்த்தீங்கன்னு சொன்னால் 4வது விடை இந்த கீறப்பட்ட விஷயங்களை பொறுத்தமாக இருக்கும். ஆகவே 21வது கேள்விக்கு 4வது விடையாக காணப்படும். ரைட், நம்ம இப்போ 22வது கேள்வியை பார்ப்போம். 22வது கேள்வி என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு தரப்பட்ட வெப்பநிலையில் தாக்கம் 3 ClO- aqueous வந்து ClO3- aqueous ஆகவும் 2 Cl- aqueous ஆகவும் போகிற தாக்கம் ஒன்று தரப்பட்டிருக்குது. இந்த தாக்கம் வந்து இந்த தரப்பட்ட 2 படிகளுக்குள்ளாக நடக்குதாம். அந்த படிகளை பற்றினது எது மெதுவான படி எது விரைவான படி என்ற விளக்கமும் உங்களுக்கு தரப்பட்டிருக்குது. கேள்வி என்னென்னு சொன்னால் இந்த தாக்கத்தின் வீத விதியை கற்றுக்கிறாங்க. சரியோ, இந்த வீத விதி என்றது என்னென்னு சொன்னால் ஒரு தாக்கத்துக்கு நம்ம வீத விதி எழுதக்குள்ள நம்ம தாக்க வீத மாறிலியையும் அந்த தாக்கத்தில் சம்மந்தப்பட்ட தாக்கின்ற செறிவு அதில் வரிசையால் நம்ம பெருக்கி அடுக்காக கொடுத்து நம்ம வீத விதி எழுதுவோம். அதாவது நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால் ரேட் என்றது வந்து K இன்ட்டு உதாரணமாக A என்ற ஒரு தாக்கின்ற செறிவின்ற வரிசை அதில் பெருக்கித்தான் இந்த வீத விதியை வந்து நம்ம கட்டியெழுப்போம். நீங்கள் வீத விதி எழுதக்குள்ள கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னு சொன்னால் இந்த தாக்க வீத விதி என்றது வந்து இந்த உள்ளடக்குற இந்த கணியம் தாக்கியாக இருக்கணும். ஒரு தரப்பட்ட தாக்கத்தின் தாக்கின செறிவைத்தான் நான் இந்த தாக்க வீத விதியில் வந்து உள்ளடக்குவேன். ஒரு தாக்கம் உங்களுக்கு சும்மா தரப்படுது, அந்த தாக்கத்தை பற்றி எந்த தரவுகளும் தரப்படலைன்னு சொன்னால் அந்த தாக்கத்தில் அந்த தாக்கின்ற பீசமானதை நீங்கள் அந்த குறித்த தாக்கின்ற வரிசையாக கருத முடியாது. சொல்கிற விளங்கம் நினைக்கிறேன். ஒரு தாக்கம் உங்களுக்கு முதன்மை தாக்கம் என்று தரப்பட்டால் மட்டும்தான் அந்த தாக்கின்ற பீசமானம் அந்த குறித்த தாக்கின்ற வரிசையாக நீங்கள் கணக்கெடுக்கலாம். அதே தவிர மற்றும்படி உங்களுக்கு அந்த சும்மா ஒரு தாக்கம் தரப்படுது, நேரோட தாக்கம் தரப்படுதுன்னு சொன்னால் அந்த தாக்கத்தின் அந்த தாக்கின்ற பீசமானதை வந்து நீங்கள் வரிசையாக கருத இயலாது. உதாரணமாக பாருங்கள், இந்த தாக்கத்தில் உங்களுக்கு 3 ClO- இதான் அவங்க தந்த தனிப்படி தாக்கம். சரியா, இதில் ClO- தான் தாக்கி, இதில் பீசமானம் என்ன 3. ஆனால் நீங்கள் வரிசை இந்த கேள்வியை கடைசியில் உங்களுக்கு விளங்கும் வரிசை வந்து 3 வராது. சில நேரங்களில் 3 வரலாம். ஆனால் நீங்கள்
இதை மட்டும் வச்சுக்கொண்டு கட்டாயம் 3ஆம் தரம் என்ற முடிவுக்கு போகக்கூடாது. அப்படி போனோம்னு சொன்னால் உங்களுக்கு என்ன அந்த தாக்கம் வந்து ஒரு தனிப்படி தாக்கம் அல்லது முதன்மை தாக்கம் வந்து உங்களுக்கு தரப்பட்டால் மட்டும்தான் நீங்கள் என்ன முடிவு எடுக்க வேண்டி இருக்கு. சரியோ, ரைட். இப்போ இந்த தாக்கம் வந்து இந்த 2 படிகளுக்குள்ளால நடக்குது. இதில் ஒன்று வந்து மெதுவான படின்னு சொல்லியும் ஒன்று வந்து விரைவான படி என்றும் சொல்லப்பட்டிருக்கு. ஏன் அது சொல்லியிருக்கிறாங்க என்று பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் படிச்சிருப்பீங்க ஒரு தாக்கம் ஒரு தாக்கம் வந்து 2 அல்லது அதுக்கு மேற்பட்ட பொறிமுறைகள் கூடாக நகர்ந்து முடியும் என்று சொன்னால், அந்த பொறிமுறைகளில் ஏவச்சக்தி கூடிய மெதுவான படி தான் தாக்க நிர்ணயப்படியாக இருக்கும், தாக்க வித நிர்ணயப்படியாக இருக்கும். அப்போ இதில் யார் மெதுவானால் இந்த படிதான் வந்து மெதுவானது. ஆகவே இதுதான் தாக்க வீத நிர்ணய படியாக இருக்கும். ரைட். அப்போ நீங்கள் வளமை என்ன செய்யலாம், இப்படி பொறிமுறைகள் வர கேள்விகளுக்கு தாக்க வீத நிர்ணய படிக்கு நீங்கள் விதி எழுதினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கேட்கப்பட்ட கேள்விக்கான விட வரும். சரியா, இப்போ நான் எழுதுறேன் பார்த்துக்கொள்ளுங்க. உங்களுக்கு இந்த படிக்கான விதியை நம்ம எழுதுவோம். இப்போ எழுதுகிறேன். ஆர் சமன் தாக்க வீத மாறிலி கே இன்டு சிஎல்ஓ மைனஸ் செறிவு, அதில் வரிசை என்ன இங்கே பி சமானம் 1 போடப்படலன்னா 1 சிஎல்ஓ மைனஸ் செறிவு. அதே மாதிரி அடுத்தது என்ன, சிஎல்ஓ மைனஸ் செறிவு தான். அப்போ நான் இதை திருப்பி வெளியே காட்டணும் அவசியம் இல்லை. சமனான கணியங்கள் பெருக்கப்பட்ட என்ன செய்யும், வர்க்கமாகும். ஆகவே வர்க்கம். அப்போ உங்களுக்கு இந்த தரப்பட்ட தாக்கத்திற்கான தாக்க வீத விதி எப்படி வரும், ஆர் சமன் கே இன்டு சிஎல்ஓ மைனஸ் ஏக்வஸ் இந்த செறிவின் வர்க்கம் வந்து வரப்போகுது. அப்போ என்ன விட 3வது விட இங்கே விட எடுக்கிறது பெரிய வேலை இல்லை. நீங்கள் இந்த விஷயத்தை சரியாக விளங்கி கொள்ளணும். தரப்பட்ட தாக்கம் வந்து உங்களுக்கு இந்த தாக்கத்தை மட்டும் வச்சுக்கொண்டு நீங்கள் முடிவெடுத்தீங்கன்னா உங்களுக்கு எப்பயுமே பிழைக்கும். நீங்கள் ஒரு தாக்க வீத விதி எழுதக்குள்ள இப்போ நீங்கள் பயன்படுத்துகிற செறிவு வந்து தாக்கிற செறிவாக இருக்கணும். அப்போ நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு சொன்னால், இங்கே வரப்போகிறது சிஎல்ஓ மைனஸ் செறிவு மட்டும்தான். அப்போ அதை வச்சுக்கொண்டு நீங்கள் சில விடைகளை வந்து புறக்கணிக்கலாம். இப்போ 5வது பாருங்கள் சிஎல் மைனஸ் வந்திருக்கு, வரலாமா, வரையலாது. 4வது பாருங்கள் சிஎல்ஓ 2 மைனஸ் வந்திருக்கு, வரலாமா, வரையலாது. சில நேரங்களில் அது வரலாம் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இடையில ஒரு சமநிலை தாக்கம் வந்தால் சில நேரங்களில் அது வந்து போகும். அதை பற்றி நான் இப்போ குழப்ப விரும்பலை. 4வது 5வது விடையை நீங்கள் அதை வச்சு கொண்டு தட்டிடலாம். அடுத்த 1, 2, 3 விடைக்கு போகிறதுக்கு உங்களுக்கு இந்த மெதுவான படியை பற்றின அறிவு தெரிஞ்சிருக்கணும். அப்போ இதுதான் தாக்க வீத நிர்ணய படி என்றதை நீங்கள் கண்டுபிடிச்ச பிறகு தாக்க வீத நிர்ணய படிக்கு நீங்கள் விதி எழுதுவீங்களே ஆனால் உங்களுக்கு ஆர் சமன் கே இன்டு சிஎல்ஓ மைனஸ் ஏக்வஸ் இந்த வர்க்கம் என்று வரப்போகுது. ஆகவே உங்களுக்கு கேட்கப்பட்ட கேள்விக்கான விடை வந்து 3வதாக காணப்படுது. ரைட். நம்ம இப்போ 23வது கேள்வியை பார்ப்போம். உங்களுக்கு 23வது கேள்வி வந்து ஆர்கானிக்கில் வரக்கூடிய கொஞ்சம் சிக்கல் தன்மையான கேள்வி. இப்போ இப்படிப்பட்ட கேள்வியில் வந்துன்னு சொன்னால் நீங்கள் எப்படி இந்த கேள்வி அணுகணும்ன்றதை அந்த கேள்வி மூலமாக சொல்கிறேன், கவனிச்சுக்கொள்ளுங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தொடர்ச்சியான ஃப்ரேசஸில் உங்களுக்கு தரவுகள் தரப்பட்டிருக்கு, ஒன்றன் பின் ஒன்றாக தரப்பட்டிருக்குது. ஒன்றன் பின் ஒன்றாக நீங்கள் அதை வாசித்து உள்வாங்கி தரப்பட்ட அவதானங்களை காட்டுகின்ற சேர்வைக்கு பொருத்தமான தெரிவு செஞ்சு அவங்க கிட்ட ஏன்றதை நீங்கள் தெரிவு செய்ய வேண்டியிருக்கும். சரியா, உங்களுக்கு 4 ஸ்டேட்மெண்ட் கிட்ட தரப்பட்டிருக்குது. நான் இப்போ வாசிக்கல, 23வது கேள்வி ஸ்டேட்மெண்ட்டில் நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ நம்ம 1 வாசித்து கேள்விக்குள்ளே போவோம். சரியா, உங்களுக்கு வந்து 5 சேர்வைகள் தரப்பட்டிருக்குது. அந்த 5 வந்து நான் இங்கே கிளியராக கூறியிருக்கிறேன். இதில் முதலாவது வந்து உங்களுக்கு சேர்வை ஏ ஆனது 2,4 டிஎன்பியுடன் ஒரு நிறவுள் வடிவை தருதான். 2,4 டிஎன்பியோட ஒரு நிறவுள் வடிவு தருதுன்னு சொன்னால் நீங்கள் படிச்சிருப்பீங்க. அது என்ன, ஒரு கார்பனைல் சேர்வையாக இருக்கும். அந்த நிறம் என்னவாக இருக்கும், அது செம்மஞ்சள் நிறமாக இருக்கும். அப்போ நீங்கள் இப்போ பார்க்கணும், உங்களுக்கு இந்த 1லிருந்து 5 வரையான விடைகளில் கார்பனைல் சேர்வை அதாவது ஆல்டிஹைடோ கீட்டோனோ இடம்பெறுதா என்றதை நீங்கள் கவனித்து கொள்ளணும். சரியா, பாருங்கள், இங்கே ஆல்டிஹைட் இருக்குது, இங்கே அப்படி ஒரு விஷயம் இல்லை. அப்போ 2வது விடை எடுத்து நீங்கள் புறக்கணிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இங்கே வந்து கீட்டோன் இருக்குது. அப்போ நீங்கள் இவ்விடத்திலேயே நீங்கள் என்ன செய்கிறீங்க, 2வது விட வராது என்ற முடிவுக்கு வாரீங்க. சரியா, 2வது விடையை நம்ம இவ்விடத்தையும் மீட் பண்ணுறோம். சரியா, ரைட். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் 2வது ஃப்ரேஸை வாசிங்க. 2வது ஃப்ரேஸ் வந்து சேர்வை ஏ ஆனது அமோனியா சே ரேஜியனோத்திரியோட வந்து உங்களுக்கு ஒரு வீழ்வடிவை உண்டாக்குகின்றது என்று சொல்லப்பட்டிருக்கு. வீழ்வடிவோட நிறத்தை பற்றியோ வீழ்வடிவை பற்றியோ ஒரு மேலதிகமான விளக்கம் உங்களுக்கு தரப்படவில்லை. அதாவது உங்களுக்கு அமோனியா சே ரேஜியனோத்திரி என்றது வந்து ஆர்கானிக் சிலபஸை பொறுத்த வரைக்கும் 2 இடத்துல வந்து அப்ளை ஆகும். எங்கன்னு சொன்னால், முதலாவது வந்து அமில ஹைட்ரஜனை கொண்ட அல்கைனுக்கு நீங்கள் அமோனியா சே ரேஜியனோத்திரி விஷயம் வந்து படிச்சிருப்பீங்க. எப்படி, அமோனியா சே ரேஜியனோத்திரியை வந்து அமில ஹைட்ரஜனை கொண்ட அல்கைனுக்கு போட்டிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வாரது வந்து ஒரு வெண்ணிறவில் வடிவாக இருக்கும். இது வந்து நீங்கள்
அமோனியா சேரேஜினோத்திரியை சந்திக்கிற முதலாவது இடம். ரெண்டாவது இடம் எங்கன்னு சொன்னால் ஒரு அல்டிஹைட்டுக்கு நீங்கள் தொலனின் சோதனை பொருள் போட்டிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஏஜி வந்து வெள்ளி ஆடியாக வீழ்வடிவாகும். சரியா, ஏஜி வீழ்வடிவாகும். அதை நம்ம சில்வர் மிரர் வெள்ளி ஆடின்னு சொல்லி குறிப்பிடுவோம். தொலண்ட சோதனை போன்ற சூத்திரம் என்னென்னு சொன்னால் AgNH3 2 times +. சரியா, அப்போ இங்கேயும் வந்து அமோனியாவும் ஏஜியும் சம்மந்தப்படுறதால சில இடங்களில் வந்து அமோனியா சேரேஜினோத்திரின்னு சொல்லி இந்த ரெண்டையும் நீங்கள் கன்சிடர் பண்ணணும் எதிர்பார்க்கலாம். அதால் நீங்கள் இந்த ரெண்டையும் ஞாபகம் வச்சு இந்த கேள்விக்கான விடைக்கு நீங்கள் அணுகக்கூடிய மாதிரி இருக்கும். சரியா, அப்போ உங்களுக்கு அமோனியா சேரேஜினோத்திரியோட வீழ்வடிவு தருதுன்னு சொன்னால் வீழ்வடிவை பற்றின மேலதிகமான விளக்கம் உங்களுக்கு தரப்படலை. அதாவது வெள்ளி ஆடியா இல்லாட்டி வெண்ணிற வீழ்வடிவான்னு தரப்படலை. இருந்தாலும் வீழ்வடிவு வருது தானே, அப்போ இந்த ரெண்டையும் நம்ம சாத்தியப்படலாம் என்று நினைச்சு கொண்டு விடையெழுது போவோம் பாருங்கள். இப்போ இங்கே வந்து ஒன்று அமில ஹைட்ரஜனை கொண்ட அல்கேன் இருக்கணும் அல்லது ஒரு அல்டிகேட் இருக்கணும். சரியா, பாருங்க இங்கே அல்டிகேட் இருக்குது. அப்போ முதலாவது அப்படியே நீங்கள் இதை வச்சுக்கொண்டு ஒமிட் பண்ண இயலாது. இங்கே அல்கேன் இருக்குது. அப்போ நீங்கள் ஆல்ரெடி ஒமிட் பண்ண ரெண்டாவது மட்டும்தான் இந்த ஃப்ரேஸுக்கு அடுத்ததாகவும் ஒமிட் பண்ணுறீங்க. அப்போ உங்களுக்கு 1, 3, 4, 5 என்ற விடைகள் இன்னும் வரக்கூடிய சாத்தியப்பாடு இருக்குது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சேர்வை ஏ வந்து அமிலமாக்கிய K2Cr2O7 முன்னிலையில் பரிகரிக்கிறீங்க. அங்கே உங்களுக்கு பிஎன் ஒரு விளைவு வருது. அதோட என்ன ஒரு பச்சை நிறமான கரைசல்கள் வடிவாகுது. அப்படி நீங்கள் படிச்சிருப்பீங்க K2Cr2O7 வந்து அமில ஊடகத்தில் என்ன செய்யும், தான் தாழ்த்தப்பட்டு Cr3+ வந்து பச்சை நிறமாக விளைவாக போகுது. அப்போ உங்களுக்கு K2Cr2O7 வந்து ஒரு பொதுவான வலிமையான ஒட்சியேற்ற கருவின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ இந்த K2Cr2O7 ஒட்சியேற்றப்படக்கூடிய ஏதோ ஒரு கூறு இந்த 1, 3, 5 நாள் இருக்கான்றது செக் பண்ண சொன்னால் உங்களுக்கு ஏ பொருத்தமா இல்லையா, இந்த 1, 3, 5 நாள் வந்து ஏக்கு பொருத்தமா இல்லையான்றதை நீங்கள் நகரக்கூடிய மாதிரி இருக்கும். அப்போ K2Cr2O7 ஒட்சியேற்றப்படலாம்னு சொன்னால் பாருங்கள், இந்த விடையில் பாருங்கள் நீங்கள் படிச்சிருப்பீங்க அமிலமாக்கப்பட்ட K2Cr2O7 வந்து இந்த அல்டிகேட் ஒட்சியேற்றப்படலாம். அல்டிகேட் ஒட்சியேற்றப்பட என்ன வரும், உங்களுக்கு ஒரு கார்பாக்சிலிக் கூட்டம் விளைவாக கூடும். அப்போ இங்கே ஒட்சியேற்றப்பட வாய்ப்பு இருக்குது. இங்கே இது என்ன செய்யலாம், ஒட்சியேற்றப்படலாம். இது ஒரு வலியற்கோள். வலியற்கோள் வந்து K2Cr2O7 போட்டிங்கன்னு சொன்னால் இந்த ஹைட்ரஜனும் இல்லாமல் போய் இவ்விடத்தில் ஒரு கீட்டோன் குரூப் ஒன்று ஃபார்ம் ஆகும். ஏண்டா இவங்களுக்கு அவ்வளோ பேருக்கும் பதிலாக ஒரு கீட்டோன் கூட்டம் கொண்டு வரும். சரியா, அதையும் ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. அப்போ இங்கேயும் ஒட்சியேற்றப்படலாம், இங்கேயும் ஒட்சியேற்றப்படலாம். அப்போ ஒட்சியேற்றப்படுது தானே, அப்போ நீங்கள் முதலாவது விட இந்த ஃப்ரேஸை வச்சுக்கொண்டு ஒமிட் பண்ண முடியாது. மூன்றாவதாக பாருங்கள், இங்கே ஒரு கீட்டோன் கூட்டம் இருக்குது, அதாவது ஒட்சியேற்றப்படாது. ஆனால் இந்த முனையில் இருக்கிற முதலட்கு ஹோல் வந்து K2Cr2O7 ஒட்சியேற்றப்படக்கூடியதாக இருக்குது. முதலட்கு ஹோல் எப்படிப்பட்டதுன்னு சொன்னால் வலிமையான ஒட்சியேற்றங்கரை போட்டிங்கன்னு சொன்னால் அது வந்து டிரெக்டாகவே கார்பாக்சிலிக் அமிலமாக ஒட்சியேற்றப்படும். அப்போ இந்த கூட்டம் வந்து அப்படி என்ன செய்யலாம், ஒரு கூச்சாக ஒட்சியேற்றப்படலாம். அப்போ இங்கேயும் ஒட்சியேற்றப்படாத வாய்ப்பு இருக்குது. அப்போ மூன்றாவது நீங்கள் புறக்கணிக்க இயலாது. இங்கே பாருங்க, இங்கே வந்து கீட்டோன் வந்து ஒட்சியேற்றப்படாது. அது வந்து ஆகை வலிமையான நிபந்தனை கொடுத்ததா அது வேறு நம்ம சிலபஸ் இல்லை, அதை நீங்கள் குழப்பி அடிக்க வேணாம். அப்போ கீட்டோன் வந்து இல்லை. இங்கே பாருங்க, இது ஒரு வலியற்க ஹோல். அப்போ இங்கேயும் ஒட்சியேற்றப்படலாம். இங்கே சொன்ன மாதிரி இந்த CHOHக்கு பதிலாக ஒரு கார்பாக்சிலிக் கூட்டம், அதாவது கார்பனைல் கார்பன் வந்து இங்கே பிரதியிடப்படும். சரியா, ரைட். அடுத்தது வந்து பிரதியிடப்படம் நான் சொல்கிறேன் என்னென்னா CHOHக்கு பதிலாக C டபுள் வரும். பிரதியிடப்படம் பிரதியிட தாக்கம் நினைச்சிட வேணாம், ஒட்சியேற்ற தாக்கம் தான். அப்போ அதை குழம்பிக்கொள்ள வேணாம். சரியா, ரைட். அஞ்சாவது பாருங்க, இந்த கார்பனைல் கூட்டம் அதாவது கீட்டோன் கூட்டம் வந்து இங்கே ஒட்சியேற்றப்படாது. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் CH2OH என்ற சேர்வை இருக்குது. அதாவது ஒரு முதல் அல்கஹோலுக்கு K2Cr2O7 போட்டோம்னு சொன்னால் அது என்ன செய்யும், அது ஒரு கூச்சாக ஒட்சியேற்றப்படும். அப்போ எல்லாத்துக்கும் நீங்கள் 1, 3, 5, 4 விடைகளை தான் நீங்கள் மூவ் பண்ணுனீங்க. அதுலேயும் K2Cr2O7 போட்டு தான் நீங்கள் விடைக்கு என்னென்ன ஒட்சியேற்றப்படுதுன்னு சொல்லி நீங்கள் அவதானிக்கிறீங்க. பாருங்கள், இங்கே ஒரு கார்பாக்சிலிக் அமிலம் வரும். காரணம் என்ன வழியை விளங்கி கொள்ளுங்கள். அல்டிகேட் வந்து வலிமையான ஒட்சியேற்ற கருவியான K2Cr2O7 போட்டிங்கன்னு சொன்னால் அது கூச்சாக மாறும். அப்போ இங்கே கூச்சு வருது, இங்கே ஒரு கீட்டோன் விளைவாகுது. இது முதலாவது விட. ரெண்டாவது விடையில் வந்து இந்த முனை அப்படி ஒட்சியேற்றப்பட்டு இங்கே ஒரு கார்பாக்சிலிக் அமிலம் விளைவாகுது. நாலாவது விடையில் வந்து இந்த வலியற்க ஹோல் கூட்டம் வந்து ஒட்சியேற்றப்பட்டு இங்கே ஒரு கார்பனைல் சேர்வை அதாவது கீட்டோன் வந்து விளைவாக போகுது. அஞ்சாவது இடத்துல வந்து இங்கே ஒட்சியேற்றப்பட்டு இங்கே ஒரு கார்பாக்சிலிக் அமில கூட்டம் விளைவாக போகுது. அப்போ 1, 3, 4, 5 ஒட்சியேற்றப்படும்ன்றது முடிவு சரி. அதோட வந்து முடிவு ஒட்சியேற்றப்பட்டு என்னென்ன விளைவு வரும்ன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதையும் சொல்லிட்டேன், தேவையான நோட் பண்ணிக்கொள்ளுங்க. கடைசி ஸ்டேட்மெண்ட்டை பாருங்க, சேர்வை ஒட்சியேற்றப்பட்டு வார அந்த சேர்வை B வந்து நீர் Na2CO3 கரைவதில்லை. சரி, அது என்ன Na2CO3 கரைகிறன்னு சொன்னால் நீங்கள் பொதுவாக விளங்கி கொள்ளணும். பென்சீனோட வார சேர்வைகள் பெரும்பாலும் வந்து ஒரு நீரோட கலக்கும் தன்மையற்ற ஒரு திரவமாக இருக்கலாம், இல்லை திண்மமாக இருக்கலாம். அப்போ என்னடா அவங்களோட வெயிட் கூட, பென்சின் வந்து கொஞ்சம் பெரிய திணிவு இருக்கிறதால அவங்களோட வெயிட் கூடன்றதால பெரும்பாலும் வந்து
இவங்க வந்து திரவமாகவோ பெரும்பாலும் இல்லாமல் இல்லை திரவமாகவோ நீரோட கலக்காத திரவமாகவோ திண்மமாகவோ இருக்கலாம். அப்போ நீரில் கரையோணம்னு சொன்னால் என்ன இயல்பு உங்களுக்கு இருக்கணும்ன்றதை நீங்கள் ஆராயணும். இதை நீங்கள் ஆராயறதுக்கு நீங்கள் ஆர்கானிக்கில் படித்த எல்லா அமிலங்களையும் அமிலவலுக்கு ஒரு ஆர்டர் கொடுத்துருப்பீங்க. அதில் வந்து நீங்கள் ஆரம்பத்தில் இந்த அமில ஹைட்ரஜனை கொண்ட அல்கைனையும் ஆல்கஹாலையும் ஃபீனோலையும் கார்பாக்சிலிக் அமிலத்தையும் ஒப்பிட்டு ஒரு ஆர்டர் படிச்சிருப்பீங்க. அமிலவலு நான் சொன்ன ஆர்டரில் வந்து கூடிக்கொண்டு வரும். அதுக்குரிய ஆதாரங்கள்னு சிலதை படிச்சிருப்பீங்க. இப்போ சோடியத்தை போட்டு H2 வார அப்படி சிலதை படிச்சிருப்பீங்க. சரியா? இப்போ உங்களுக்கு அதில் கீழே வர ஒரு விஷயம் தான் என்ன, Na2CO3 அதாவது CO3 இருக்கிற கரைசலுக்கு அல்லது HCO3 இருக்கிற கரைசலுக்கு வந்து நீங்கள் இவங்களை போட்டிங்கன்னு சொன்னால் CO2 வாயு வெளியேறி இவங்க வந்து கரைய போகிறாங்க. அப்போ உங்களுக்கு படித்த ஆர்டரின் படி நீங்கள் பார்த்தீங்கன்னா கார்பாக்சிலிக் அமிலமும் அதை விட அதிகமான அமிலவலு கொண்டாக்கள் மாத்திரம் தான் என்ன செய்வாங்க, இந்த Na2CO3 அல்லாட்டி NaHCO3 வந்து தாக்கமடையக்கூடியதாக இருக்கும். அதுக்கு முற்பட்ட அமில ஹைட்ரஜனை கொண்ட அல்கைனோ ஆல்கஹாலோ ஃபீனோலோ வந்து இந்த தாக்கத்தில் ஈடுபடாது. அப்போ இங்கே உங்களுக்கு சேர்வை பி ஆனது நீர் Na2CO3 வந்து கரைவதில்லை என்று சொன்னால் நீங்கள் என்ன யோசிக்கணும், ஒட்சியேற்றப்பட்டு வார விளைபொருளில் வந்து கூச் கூட்டம் இருக்கக்கூடாது. கூச் கூட்டம் இருக்குமென்று சொன்னால், கூச்சுன்றது வந்து கார்பாக்சிலிக் கூட்டம், கார்பாக்சிலிக் கூட்டம் இருக்குமென்று சொன்னால் உங்களுக்கு வார சேர்வை வந்து Na2CO3 வந்து கரையக்கூடியதாக இருக்கும். அப்போ நீங்கள் இப்போ இந்த இதுக்கு முதல் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து என்னென்ன கூறுகளாக ஒட்சியேற்றப்பட்டன்னு சொல்லி வந்து நம்ம சொன்னதில் வந்து எங்கே கார்பாக்சிலிக் கூட்டம் இல்லையோ அதுதான் இந்த கேள்விக்கான விடையாக இருக்கும். நீங்கள் அந்த 2வது ஃப்ரேஸில் குழம்பையும் தேவையில்லை, 3வது வச்சுக்கொண்டு நான் ஒரு விடையை ஒமிட் பண்ணலைன்னு தேவையில்லாமல் யோசிக்கவும் தேவையில்லை. பாருங்க, இப்போ இங்கே ஒரு கூச் வந்தது, அப்போ முதலாவது வராது. இங்கே ஒட்சியேற்றம் இல்லை, இங்கே ஒட்சியேற்றம் இல்லை, இங்கே ஒரு கூச் வந்தது, 3வது வராது. இங்கே பாருங்க, இங்கே ஒட்சியேற்றம் இல்லை, இங்கே வந்து ஒட்சியேற்றப்பட்டு ஒரு கீட்டோன் தான் வந்ததே தவிர இங்கே கார்பாக்சிலிக் அமிலம் வரல. அப்போ இது வாரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. இங்கே பாருங்க, இங்கே ஒட்சியேற்றம் இல்லை, இங்கே ஒட்சியேற்றப்பட்டு கூச் வரும், அப்போ இங்கேயும் வராது. அப்போ Na2CO3 கரையாத சேர்வைன்னு சொல்லி நீங்கள் ஒமிட் பண்ண போனீங்கன்னு சொன்னால் 1, 3, 5 இவங்க 3 ஒமிட் பண்ணலாம். அப்போ உங்களுக்கு கேட்கப்பட்ட கேள்விக்கான விடை வந்து 4வது விடையாக இருக்கும். இந்த விடைக்கு நீங்கள் போகிறதுக்கு ஆகையும் கஷ்டப்பட்டுருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. நீங்கள் 4வது அந்த கடைசி ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் வச்சுக்கொண்டு ஈஸியாக விடைக்கு போகக்கூடிய மாதிரி இருக்கும். இதில் நீங்கள் அமிலவலு சம்பந்தப்பட்ட அந்த அறிவை நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னு சொன்னால் கார்பாக்சிலிக் அமிலம் இருக்கிற அந்த சேர்வை வந்து Na2CO3 கரையும் என்ற முடிவு தெரிஞ்சிருந்தால் நீங்கள் 4வது விடைக்கு நேரடியாக நகரக்கூடிய மாதிரி இருக்கும். ஆகவே 23வது கேள்விக்கு வந்து உங்களுக்கு விடை 4ஆக காணப்படும். ரைட், நாம் இப்போ 24வது கேள்வியை பார்ப்போம். 24வது கேள்வி வந்து உங்களுக்கு ஒரு தரப்பட்ட வெப்பநிலையில் ஒரு அடைத்து ஒட்டிய கொள்கலத்தில் உள்ள ஒரு வாயுவின் மூலக்கூறுகள இயக்க பண்பு சக்திக்கான பரம்பல் வந்து ஒரு கிராஃபில் தந்திருக்கிறாங்க. அந்த கிராஃப் நான் இடத்துக்கு இருக்கிறேன். வாயுவின் ஒரு குறித்த அளவு வந்து அகற்றப்பட்டு கொள்கலம் மறுபடியும் அடைத்தோட்டப்படுகின்றது. பின்னர் வாயு குளிர்ச்சியாக்கப்படுகின்றது. பின்வரும் எது வரைபில் ஏற்படும் மாற்றத்தை சரியாக விவரிக்கின்றது என்றதான் நமக்கு கேட்கப்பட்ட கேள்வி. ரைட், இப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை கவனிக்கணும் என்னென்னு சொன்னால், ஒரு ஸ்டேட்மெண்ட் கேள்வி வருதுன்னு சொன்னால் நம்ம சில விஷயங்களை மிஸ் பண்ணாமல் இருக்கணும்ன்றதுக்காக கொஞ்சம் பிரேக் விட்டு அன்லைன் பண்ணி வாசிச்சிங்கன்னா உங்களுக்கு பிரயோசனமாக இருக்கும். இங்கே பாருங்கள், முதலாவது அடைத்தோட்டப்படுகின்றதுன்னு சொல்லப்பட்டிருக்குண்டா சீல் பண்ணி போடுறாங்க. என்ன படிச்சிருப்போம், தேர்மோவில் படிச்சிருப்போம், நம்ம தொகுதி சூழலன்று படிச்சிருப்போம். அதாவது நம்ம ஒரு பரிசோதனைக்காக எடுக்கிற அந்த கற்பனை பரப்பு வந்து தொகுதியாகவும் அதுக்கு வெளியிருக்கிற அவ்வளவும் சூழலாகவும் இருக்கும். அடைத்தோட்டப்படுகிறது என்று சொன்னால் அது அர்த்தம் என்ன, சூழலுக்கும் தொகுதிக்கும் இடையில் அங்கே வாயு மூலக்கூறுகளோட பரிமாற்றம் இல்லை. அப்போ என்ன சொல்ல வராங்க, அந்த பாத்திரத்துக்குள்ளே இருக்கிற வாயு மூலக்கூறுகளோட மொத்த எண்ணிக்கை வந்து மாறாது. அதுக்காக தான் நம்ம என்ன செய்கிறோம், அடைத்தோட்டுறோம். இதை முதலாக விளங்கி கொள்ளுங்க. 2வது, இந்த கிராஃபை அவங்க கீறிட்டாங்க. கீறினா பிறகு உங்களுக்கு 2 விஷயங்களை பற்றின மாற்றத்தை தான் கேட்டிருக்காங்க. முதலாவது என்ன, வளையின் கீழ் உள்ள பரப்பளவு. அடுத்தது வந்து உயர்ந்தபட்ச புள்ளியின் அமைவு. உயர்ந்தபட்ச புள்ளியின் அமைவு. ரைட், இதில் நீங்கள் படிச்சிருப்பீங்க, இந்த போல்ட்ஸ்மன் வரைவிலெல்லாம் படிச்சிருப்பீங்க. இந்த வளை என்றது, இந்த வளையை வந்து வளைக்கு கீழே இருக்கிற பரப்பளவை நம்ம என்ன கருதுறோம், நம்ம அந்த முடிவு எடுக்கிறதுக்கு நம்ம பயன்படுத்தின அல்லது கருதின அந்த வாயு மூலக்கூறுகள் எண்ணிக்கையாக இருக்கும். நீங்கள் படிச்சிருப்பீங்க, இந்த வளையின் பரப்பு என்னத்தை தரும், அந்த வாயு மூலக்கூறுகள எண்ணிக்கையை தரும். அப்போ நீங்கள் உங்களுக்கு 2 விஷயங்களை பற்றின மாற்றங்கள்லாம் கேட்டிருக்கு. அந்த ஒவ்வொரு விஷயமும் எந்த காரணியால் பாதிக்கப்பட போகணும்னு தெரிஞ்சிருந்தால் நீங்கள் விட கொடுக்கலாமா இல்லையா, கொடுக்கலாம். முதலாவது பாருங்க, வளையின் கீழ் உள்ள பரப்பளவு நான் சொல்லி போட்டேன். அதுக்கு காரணம் யார், நம்ம கருதுகிற அந்த வாயு மூலக்கூறுகள எண்ணிக்கை. பரப்பளவு என்னது தரும், அந்த வாயு மூலக்கூறுகள எண்ணிக்கையை தரும். மூலக்கூறுகள எண்ணிக்கை கூட பரப்பளவு கூடும், குறைய பரப்பளவு குறையும். சரி, அடுத்தது உயர்ந்தபட்ச புள்ளியின் அமைவு. இப்போ உயர்ந்தபட்ச புள்ளி வந்து உங்களுக்கு விடையில பார்த்தீங்கன்னு சொன்னால் இடமாக நகரும் வலமாக நகரும் என்றதான் சொல்லப்பட்டிருக்கு. மாறாத விடையும் இருக்குது. இடம் வலம் என்று சொன்னால் நீங்கள் மேட்ஸ் உங்களை தெரிஞ்சாக்கள் பாருங்கள்,
எக்ஸ் அச்சுற பெருமானத்தை நம்ம மாத்துறதால தான் இந்த உயர்ந்தபட்ச புள்ளி என்ன வலப்பக்கமும் இடப்பக்கமும் போகுது. அப்ப இங்க நான் இதை நீட்டினேன்னு சொன்னா ஏதோ ஒரு இடத்துல ஒரு இ டேஷ் என்ற எனர்ஜி வந்து இந்த உயர்ந்தபட்ச புள்ளிக்கு இருக்குன்னு வைப்பேன். இப்ப நான் ஏதோ ஒரு மாற்றத்தை இந்த செயல்முறையில செய்கிறேன், அதால இந்த உயர்ந்தபட்ச புள்ளிக்கு இருக்கிற சக்தி என்ன நடக்கும்ன்றதான் கேள்வி. அப்ப அது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா உயர்ந்தபட்ச புள்ளி எப்படி மாறும்ன்றதையும் நீங்க விட கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். சரி, இப்ப அந்த கீழே இருக்கிற வசனத்துக்கு வாங்க. வாயுவின் ஒரு குறித்த அளவு அகற்றப்பட்டு அதுக்குள்ள ஒரு அன்லைன் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. கொள்கலம் மறுபடியும் அடைத்து ஒட்டப்படுகின்றது. என்ன கொஞ்சம் எடுத்து போட்டு திருப்பி அடைக்கிறாங்க. ஏன் எடுத்த பிறகு இருக்கிற அளவு வந்து மாறக்கூடாதுக்காக திருப்பி அடைச்சாச்சு. சரி, பின்னர் வாயு வந்து என்ன செய்யுது குளிர்ச்சியாக்கப்படுகின்றது. சரி, முதலாவது பாப்பம் வாயு மூலக்கூறு கொஞ்சம் எடுத்துட்டாங்க. எடுத்தா என்ன செய்யும் தொகுதிக்குள்ள இருந்த வாயு மூலக்கூறு அளவு வந்து குறையும். வாயு மூலக்கூறு அளவு குறையுதுன்னு சொன்னா அந்த வலையின்ற கீழே இருக்கிற பரப்பளவு என்ன செய்யும் நான் சொன்ன மாதிரி அதுவும் குறையும். ஏண்டா வலையின்ற கீழே இருக்கிற பரப்பளவு தான் இந்த வாயு மூலக்கூறு எண்ணிக்கை. அப்ப அது குறைஞ்சா பரப்பளவும் குறையும். அப்ப இந்த பரப்பளவு வந்து குறையும்ன்றதுதான் நீங்க முதலாவது எடுக்க வேண்டிய முடிவு. நீங்க விடைகளை பாருங்க, முதலாவது குறையும் இருக்கு, நாலாவது குறையும் இருக்கு. மற்றது அதிகரிக்கின்றதுன்றதுக்கு இரண்டாவது விடையில 3, 5 வந்து மாறாதுன்றது இருக்கு. அப்ப 2 வராது, 3 வராது, 5 வராது, 1 4. இதை நீங்க கண்டுபிடிச்சிங்கன்னு சொன்னா நீங்க நேரடியாக விடைக்கு போகக்கூடிய மாதிரி இருக்கு. பாருங்க, 2வது வந்து உயர்ந்தபட்ச புள்ளியின் அமைவு. அப்ப நான் சொன்ன மாதிரி உயர்ந்தபட்ச புள்ளியின் அமைவை வந்து வலப்பக்கமாகவோ இடப்பக்கமோ மாற்றணும்னு சொன்னா நான் யாரை மாற்றணும்? சக்தியை மாற்றணும். சக்தியை நான் நேரடியாக மாற்றலாமான்னு கேட்டா இல்லை. இங்க என்ன செய்யறாங்க? 2வது வசனத்தை பாருங்க. பின்னர் வாயு குளிர்ச்சியாக்கப்படுகின்றது. குளிர்ச்சியாக்கண்டா என்ன? அவங்க வெப்பநிலையை குறைக்கிறாங்க. வெப்பநிலை குறைக்கிறதால நீங்க படிச்சிருப்பீங்க வெப்பநிலையும் சக்தியும், வெப்பநிலை நம்ம கூட்ட கூட என்ன செய்யும் சக்தி வந்து கூடிக்கொண்டிருக்கு. வெப்பநிலை குறைச்சோம்னு சொன்னா சக்தியும் குறைஞ்சு கொண்டிருக்கு. அப்ப இங்க குளிர்ச்சியாக்கப்படுகின்ற அர்த்தம் என்ன? வெப்பநிலை குறைக்கப்படுகிறது. வெப்பநிலை குறைக்கப்பட்டா சக்தி என்ன செய்யும்? குறைக்கப்படும். அப்ப ஒட்டுமொத்தமான தொகுதிக்கு சக்தி குறைஞ்சா இந்த உயர்ந்தபட்ச புள்ளிக்கு என்ன செய்யும்? சக்தி குறையத்தான் போகுது. அப்ப சக்தி குறையுதுன்னு சொன்னா இ டேஷ்ல இருந்த சக்தி இதுக்கு அங்கால ஏதோ ஒரு குறைஞ்ச சக்திக்கு நகரப்போகுது. அப்ப இதுல இடம் இந்த புள்ளி இருந்த இடம் என்ன செய்யும்? சற்று இடப்பக்கமாக நகரும். அப்ப காரணம் என்ன? நான் வெப்பநிலையை குறைக்கிறேன், வெப்பநிலையை குறைக்கிறதால சக்தி குறையும், சக்தி குறைகிறதால இந்த உயர்ந்தபட்ச புள்ளிக்கு இருக்கிற சக்தியும் வந்து குறைய போகுது. குறைஞ்சா இந்த பெருமானம் வந்து இந்த இ டேஷ் என்ற பெருமானத்துக்கு முந்தினதாக இருக்கும். ஆகவே இந்த உயர்ந்தபட்ச புள்ளி வந்து சற்று இடப்பக்கமாக நகரக்கூடியதாக இருக்கும். முதலாவது விடையா 4வது விடையா நம்ம விடையை கண்டுபிடிக்கிறதுக்கு முதலாவது விடையில் இடம் இருக்குது, 4வது விடையில் வந்து வலம் இருக்குது. அப்ப நமக்கு விளங்குது என்ன சொன்னா இந்த உயர்ந்தபட்ச புள்ளி வந்து இடப்பக்கமாக நகரும். ஆகவே கேட்கப்பட்ட கேள்விக்கான விடை வந்து முதலாவதாக காணப்படும். ரைட், நாம இப்ப 25வது கேள்வியை பார்ப்போம். வெப்பநிலை 298 கெல்வின்ல தொழிற்படுற உங்களுக்கு ஒரு மின் ரசாயன கலத்துக்குரிய பேர் தரப்பட்ட என்ன சொல்ற இதுல குறியீடு தரப்பட்டிருக்குது. இதுல வந்து நீங்க இந்த குறியீட்டை வச்சுக்கொண்டு அவங்க கேட்குற கேள்விக்கான விடையை வந்து நீங்க கண்டுபிடிக்கணும். கேள்வி என்னன்னு சொன்னா இந்த ஒட்டுமொத்தமான கலத்தாக்கத்தையும் அதில் ஈநோட் செல்லையும், அதாவது இந்த கலத்தின் மின்பாக அழுத்தத்தையும் உங்களுக்கு கேட்கப்பட்டிருக்குது. சரியலோ? ரைட், இதே மாதிரி கேள்வியில் வந்தால் சிம்பிளான மெத்தட் தான். முதலாவது நீங்கள் வந்து அனோட்டையும் கெதோட்டையும் என்ன காணணும். 2வது அனோட்டில் ஒட்சியேற்றம் நடக்கும், கெதோட்டில் தாழ்த்து நடக்கும்ன்ற முடிவை நீங்கள் எடுக்கணும். இதுக்கு பிறகு அங்கால வர கேள்விகள் எல்லாம் உங்களுக்கு ஈஸியாக செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். ரைட், நீங்கள் இந்த மின்ப அழுத்த பெருமானங்களை வச்சுக்கொண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் அனோட்டையும் கெதோட்டையும் எப்படி இனங்கான்றதை கேட்டால் அனோட்டுக்கு வந்து மின்ப அழுத்த பெருமானம் வந்து ஆக குறைந்ததாக இருக்கும். அப்படி இல்லைட்டா இன்னொரு வளமாக சொல்ல போனால் மறையில கூட்டினதாக இருக்கும். நான் குழப்ப விரும்பலை, நார்மலாக யோசிங்க. இப்போ -1ஐயும் -5ஐயும் எடுத்தீங்கன்னு சொன்னால் நியூமரிக் வெளியே வச்சுக்கொண்டு சொல்லுங்க. அப்போ எது ஆக குறைஞ்சது? -5 தான். அதான் சொல்ல வரேன். ஒரு அனோட்டுன்னு சொன்னால் அவர பெருமானம் ஆக குறைந்ததாக இருக்கும். அப்படி இல்லைண்டா உங்களுக்கு இது குழப்புது என்று சொன்னால் நீங்கள் மெட்ட மாதிரி ஞாபகம் வைக்கலாம். அப்படி மறையில கூடின பெருமானம் இருக்கும். உதாரணமாக -1ஐயும் -5ஐயும் எடுக்கிறீங்க, மறையில கூடினாலும் -5 தான், சாதாரணமாக பெருமானத்தில் குறைஞ்சதுன்றாலும் -5 தான். அப்போ இந்த உங்களுக்கு வளமான மாதிரி 2 மெத்தட் இருக்குது. ஏதோ ஒரு மெத்தடில் நீங்கள் இந்த விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. முடிவு என்னன்னு சொன்னால் அனோட்டுக்கு வந்து மின்ப அழுத்த பெருமானம் வந்து ஆக குறைஞ்சதாக இருக்கும், இல்லாட்டி மறையில வந்து பெரிய பெருமானமாக இருக்கும். அப்போ இந்த பெருமானங்களை பாருங்க, -0.76 வோல்ட், அடுத்தது வந்து +0.77 வோல்ட். சரியா? இதில் 2 பேரில் யார் அனோட் யார் கெதோட் நீங்கள் என்ன கண்டிருப்பீங்க. இந்த
Zn2+ Zn என்ற மின்பாய் வந்து அனோட்டாகவும் மற்றது வந்து கெதோட்டாகவும் காணப்படும். நான் இப்போ அனோட்டுக்கு பக்கத்தில் A என்று போடுறேன், கெதோட்டுக்கு பக்கத்தில் C என்று போடுறேன். நான் இப்போ சொல்லக்குள்ள அனோட்ன்றது வந்து மறையில ஆக கூடினதும் பெருமானம் வகையிலே ஆக குறைஞ்சதுன்னு சொன்னேன். மறையில மட்டும்தானா அனோட்ற மின்பாய் அழுத்தம் பெறும் என்று நீங்கள் யோசிச்சிட வேணாம். மின்பாய் அழுத்தம் நேர்லையும் பெறலாம், மறையிலையும் பெறலாம். தரப்பட்ட ரெண்டுக்குள்ள ஆக குறைஞ்சது அனோட், ஆக கூடினது கெதோட். மைனஸில் தான் 2 வருதுன்னு சொன்னால் அந்த மைனஸ் பெருமானத்தில் ஆக கூடினது அனோட். அப்போ கேள்வியை பொறுத்து நீங்கள் அந்த அனோட்டை இனங்கான்றதுக்கு வேறு வேறு முறைகளை பயன்படுத்த வேண்டியிருக்கும். குழப்பிக்கொள்ள வேணாம். அனோட்ற மின்பாய் அழுத்தம் வந்து ப்ளஸ்லேயும் பெறலாம், மைனஸ்லேயும் பெறலாம். தரப்பட்ட ஒரு 2-3 பெருமானங்களுக்குள்ள ஆக குறைஞ்ச பெருமானம் நியூமரிக் வேல்யூவின் படி ஆக குறைஞ்சது யாருக்கு இருக்கோ அவர் தான் வந்து அனோட்டாக இருப்பார், மற்றவர் வந்து கதோட்டாக இருக்கும். அந்த பெருமானங்கள் 2 மைனஸில் வருதுன்னு சொன்னால் மைனஸில் கூடினது வந்து அனோட்டாக இருக்கும். சரியா? இதுக்கு மேலே அதை குழப்ப விரும்பல, நீங்கள் ஒருக்கா விளங்கி கொள்ளுங்க இந்த விஷயத்தை. ரைட், இப்போ அனோட் கெதோட். இன்னொரு விஷயம் ஞாபகம் வைக்கணும், அனோட்டில் ஒட்சியேற்றம் நடக்கும், கெதோட்டில் வந்து தாழ்த்தல் நடக்கும். அனோக்சியனை ஞாபகம் வச்சுக்கொள்ளலாம் ஈஸியாக. அனோட்னு சொன்னால் அங்கே ஒட்சியேற்றம் நடக்கக்கூடியதாக இருக்குது. சரியோ? அப்போ இப்போ நமக்கு அனோட்டையும் கண்டுபிடிச்சாச்சு, கெதோட்டையும் கண்டுபிடிச்சாச்சு. அப்போ மின்பாயம் தெரியும்னு சொன்னால் என்ன செய்யலாம், நீங்கள் தாக்கத்தை டெரெக்டாக எழுதக்கூடிய மாதிரி இருக்கும். அப்போ இங்கே ஒட்சியேட் நடக்கணும்னு சொன்னால் என்ன செய்யணும், Zn வந்து Zn2+ மாறணும். இந்த தாக்கத்தை நான் எழுதுறேன். அடுத்தது வந்து கெதோட். கெதோட்ல என்ன நடக்கணும், தாழ்த்தல் நடக்கணும். உங்களுக்கு சம்பந்தப்பட்ட 2 இனங்களும் என்னென்ன, Fe3+ம் Fe2+ம். தாழ்த்தல் நடக்கணும்னு சொன்னால் என்ன செய்யணும், ஒட்சியேற்ற எண்ணில் வந்து ஒரு குறைவு இருக்கணும். குறைவு இருக்கணும்னு சொன்னால் Fe3+ தான் என்ன Fe2+ ஆக மாற்றமடையணும். அப்போ Fe3+ ஏக்வஸ் சக இலத்திரன் சமன் Fe2+ ஏக்வஸ் ஆக இருக்குது. சரியல்லோ? இது 2ஆம் சமன்பாடு. நமக்கு இங்கே என்ன கேட்டிருக்காங்க, ஒட்டுமொத்தமான இந்த மின்வாய்க்கான மின்கலத்துக்கான கலத்தாக்கம் கேட்கப்பட்டிருக்குது. அடுத்தது மின்பாய் அழுத்தமும் கேட்கப்பட்டிருக்குது. சரியோ? இப்போ நான் சமப்படுத்துறதுக்காக இங்கே 2ஆவது இருக்கிறேன். இலத்திரன் கேன்சல் ஆகும். நீங்கள் எழுதினீங்கன்னு சொன்னால் 2 Fe3+ சக Zn solid சமன் Zn2+ ஏக்வஸ் சக 2 Fe2+ ஆக இருக்கும். சரியா? அப்போ உங்களுக்கு பீசமான குணங்களை நீங்கள் சரியாக போட்டு எழுதுவீங்க, இதெல்லாம் வெளிக்காட்டணும்னு அவசியம் இல்லை. இப்போ விடைகளை பாருங்கள், கலத்தாக்கத்தை வச்சுக்கொண்டு 1, 2, 3க்கு வந்து ஒரே மாதிரியான கட்டமைப்பில் விடைகள் இருக்குது. 4ம் 5ம் பிள்ளை. என்னென்னு சொன்னால் அவங்க Zn2+ஐயும் Fe2+ செஞ்சு இருக்கிறாங்க, மெத்த வளமாக எழுதிக்கிறாங்க. அப்போ அப்படி தாக்கம் வராது. அப்போ நமக்கு 4ஆவதும் 5ஆவதும் வரப்போகிறது இல்லை. 1, 2, 3 இவங்க 3 பேரில் யாராவது ஒரு ஆள் தான் விடைய நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நீங்கள் இந்த 3ல் எதை வச்சு கொண்டு விடையை செலக்ட் பண்ணணும், இந்த ஈநோட் செல்லை வச்சுக்கொண்டு விடையை செலக்ட் பண்ண வேண்டி இருக்கும். ஈநோட் செல்லுக்கு நமக்கு ஒரு சமன்பாடு சொல்லியிருப்பாங்க. என்னென்னா ஈநோட் செல்லுன்றது வந்து ஈநோட் செல்லுன்றது வந்து ஈநோட் கேத்தோட் மைனஸ் ஈநோட் அனோட்டாக இருக்கும். சரியா? அதாவது ஒரு தரப்பட்ட மின்கலத்துக்கான மின்பாய் அழுத்தம், இந்த மின்கல அழுத்தம்ன்றது வந்து கதோற்ற மின்பாய் அழுத்தத்தில் இருந்து அனோற்ற மின்பாய் அழுத்தத்தை கழிச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த கலத்துக்குரிய கல அழுத்த பெருமானம் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும். சரியா? இப்போ உங்களுக்கு பாருங்க, கதோற்ற பெருமானமும் தெரியும், அனோற்ற பெருமானமும் தெரியும். நீங்கள் கழிச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நேரடியாக விடை காணக்கூடிய மாதிரி இருக்கும். கதோற்ற பெருமானம் என்ன, ப்ளஸ் 0.77 வோல்டேஜ். இதில் இருந்து நான் கழிக்க போகிறேன் அனோற்ற மின்பாய் அழுத்த பெருமானத்தை. அனோற்ற மின்பாய் அழுத்த பெருமானம் வந்து -0.76. அப்போ நான் கழிக்க போகிறேன் -0.76 வோல்டேஜ். என்ன செய்யும், -2 பக்கத்தில் வந்தால் ப்ளஸ் ஆகும். ஆகவே இதை கூட்டுப்பட்டு +1.53 வோல்டேஜ் என்று வரும். ஆகவே உங்களுக்கு கேட்கப்பட்ட ஈநோட் செல்லுக்கான விடை வந்து +1.53 வோல்டேஜ். இப்போ கலர்த்த பெருமானத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு முதலாவது விடையில் ஈநோட் செல் வந்து 1.53 வோல்டேஜாக காணப்படுது. ஆகவே 25வது கேள்விக்கு விடை வந்து முதலாவதாக காணப்படும். ரைட், நாம் இப்போ 26வது கேள்வியை பார்ப்போம். 26வது கேள்வி உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு என்னென்னு சொன்னால், ஒரு தரப்பட்ட வெப்பநிலையில் ஒரு மூடிய விரைத்த கொள்கலத்தில் நடைபெறும் பின்வரும் தாக்கத்தை கருதுக. அந்த தாக்கம் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் இந்த தாக்கத்தை வந்து இண்டஸ்ட்ரியில் பார்ப்பீங்க. இதில் வந்து உங்களுக்கு தரப்பட்ட கூற்றுகளில் உண்மையானது எதுன்னு கேட்கப்பட்டிருக்கு. சரியா? நீங்கள் ஒரு கூற்று கேள்வி வருதுன்னு சொன்னால் முதலாவது
கூற்றுகளை வாசித்து நீங்கள் விடைக்கு அணுக போனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு விடை எடுக்கிறதுல நிறைய குழப்பங்கள் வர வாய்ப்பு இருக்குது. அப்போ கூற்றில் அவங்க என்னத்தை எதிர்பார்க்குறாங்கன்றதை நீங்கள் டக்குன்னு உள்வாங்கி போட்டு நீங்கள் படித்த தியரியை ஞாபகப்படுத்தி விடைக்கு அணுகினீங்கன்னு சொன்னால் நீங்கள் டைமையும் மிச்சப்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கும். அதே மாதிரி சரியான விடைக்கு நீங்கள் மிக விரைவாக போகக்கூடியதாகவும் இருக்கும். சரியானே? இப்போ பாருங்கள், உங்களுக்கு இந்த தாக்கம் தரப்பட்டிருக்கு. உங்களுக்கு வந்து அமுக்கமும் வெப்பநிலையும் இந்த சமநிலையை வந்து எப்படி பாதிக்க போகுது அதுலேயும் அவங்க கேட்டிருக்காங்க. மெயினாக வந்து இந்த எண்ணெய் பற்றி, அதாவது விளைவுகள்ற பக்கம் சமநிலை நகர்றதை பற்றி தான் இந்த கதை வந்து போய்கொண்டிருக்கு. ஃபுல்லாகவே அப்படி தான் இருக்குது. எண்ணெய் கேஸ் அதிக சமநிலை அளவை தரும்னு சொன்னா இந்த சமநிலை வந்து விளைவுகள்ற பக்கம் நகருதுன்றது தான் கேட்டிருக்காங்க. அப்போ நீங்கள் என்ன மாற்றத்தை செய்தீங்கண்டா, அமுக்கத்திலையும் வெப்பநிலையும் என்ன மாற்றத்தை நீங்கள் ஏற்படுத்தினீங்கன்னு சொன்னால் இந்த சமநிலை வந்து விளைவுக்கு போகும்ன்றதை பார்த்தீங்கன்னா அதுதான் உங்களுக்கு இப்படியா இருக்க போகுது. சரியா? ரைட். அப்போ சமநிலை வலம் நோக்கி நகரப்போகுதுன்றதை நான் ஒரு மார்க் கொண்டு ஓட்டு வைக்கிறேன். ரைட். இப்போ நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு அமுக்கமும் வெப்பநிலையும் தரப்பட்டிருக்கு. கூட ஒன்றும் யோசிக்க தேவையில்லை. 2 விஷயங்களை பற்றி தான் நம்ம இந்த கேள்வி காய்க்க போகிறோம். முதலாவது வந்து டெல்டா ஹெச், ரெண்டாவது வந்து டெல்டா என். இங்கே டெல்டா ஜிரையோ டெல்டா எஸ்ரையோ பிரயோகம் வந்து நமக்கு வராது. அதில் நான் நீங்கள் இதை எழுதலை. உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் நீங்கள் டெல்டா எஸ்ரை குறி என்ன வரும்ன்றதை வேணும்னா நீங்கள் எதிர் கூறி பார்க்கலாம். பாசிட்டிவ் வரும். ரைட். இங்கே டெல்டா ஹெச்ன்றது என்ன செய்ய போகுது, டெல்டா என்னன்றது என்ன நடக்க போகுது, டெல்டா என்ன டெல்டா ஹெச் என்னது பார்ப்போம். உங்களுக்கு தரப்பட்டிருக்கு டெல்டா ஹெச் பெருமானம் என்ன, -900 கிலோஜூல் 3-1. இப்போ மைனஸ் டெல்டா ஹெச் வந்தால் அது என்ன வகையான தாக்கம், அது ஒரு புறவெப்ப தாக்கம். இப்போ புறவெப்ப தாக்கம்ன்றது என்ன, வெப்பத்தின் வெளிவிடுதலுடன் நடக்கக்கூடிய தாக்கம். சரியா? இப்போ நீங்கள் படிச்சிருப்பீங்க, ஒரு சமநிலை தாக்கம் வந்து அகவெப்பமாக இருக்கும்னு சொன்னால் என்ன நடக்கும், அவர் வெப்பத்தை உறிஞ்சி கொண்டு சமநிலை நகரும். அப்போ வெப்பம் தேவைப்படுற ஒரு ஆளுக்கு நான் வெப்பநிலையை கூட்டினேன்னு சொன்னால் சமநிலைக்கு அது சாதகமாக இருக்கும். ஆகவே சமநிலை வந்து என்ன, வலம் நோக்கி நகரும். அப்போ நீங்கள் படிச்சிருப்பீங்க, அகவெப்ப தாக்கங்களுக்கு நான் வெப்பநிலையை கூட்டினேன்னு சொன்னால் சமநிலை வலப்பக்கம் நகரும். நீங்கள் ஏதோ ஒரு முடிவை மட்டும் மைண்டில் ஃபிக்ஸ்டாக வச்சுக்கொள்ளுங்க. அதை வச்சுக்கொண்டு மற்ற ஸ்டேட்மெண்ட்டுக்கு என்ன செய்யலாம், நீங்கள் முடிவை ரிவர்ஸ் பண்ணி பார்த்து விடைக்கு போகக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ அகவெப்ப தாக்கத்துக்கு வெப்பநிலையை கூட்டினா சமநிலை வலப்பக்கம் நகரும்ன்றது ஒரு முடிவு, அதை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அப்போ புறவெப்ப தாக்கத்துக்கு வெப்பநிலையை கூட என்ன நடக்கும், மெட்டவளமாக வரும். இது ஒரு புறவெப்ப தாக்கம். வெப்பநிலை நான் அதிகரிக்க செய்தேன்னு சொன்னால் சமநிலை வந்து இடம் நோக்கி நகரும். ஏன் அகவெப்ப தாக்கத்துக்கு வலம் நோக்கி நகருதுன்னு சொன்னால் வெப்பநிலை அதிகரிப்பால் புறவெப்ப தாக்கத்துக்கு இடம் நோக்கி நகரும். சரி, இங்கே எனக்கு என்ன செய்யுது, புறவெப்ப தாக்கமாகவும் இருக்குது, அதே சமயம் உங்களுக்கு சமநிலை வலம் நோக்கி நகரணும்னு சொன்னால் என்ன நடக்கணும், இங்கே நான் வெப்பநிலையை குறைக்க வேண்டியிருக்கும். அப்போ நீங்கள் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, ஏதோ ஒரு முடிவை மைண்டில் ஃபிக்ஸ்டாக வச்சுக்கொண்டு கேட்கப்படுற கேள்விகளுக்கு ஏற்ற மாதிரி தியரியை நீங்கள் மாற்றி ரிவர்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த முடிவை வந்து சரியாக எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அப்போ இங்கே இந்த புறவெப்ப தாக்கத்துக்கு வந்து வெப்பநிலையை நான் குறைக்கிறதால சமநிலையை வந்து நான் வலம் நோக்கி நகர செய்யலாம். அதே புறவெப்ப தாக்கத்துக்கு நான் வெப்பநிலையை கூட்டணும்னு சொன்னால் சமநிலை வந்து பின்னோக்கி நகரக்கூடியதாக இருக்கும். எனக்கு கேள்வி இங்கே வந்து முன்னோக்கி நகரம்ன்றதால நான் இந்த எண்ணோ கேஸ் இந்த சமநிலை அளவை வந்து நான் அதிகரிக்க செய்கிறதுக்கு நான் வெப்பநிலை என்ன செய்ய வேண்டியிருக்கும், புறவெப்ப தாக்கம் பண்ணுறதால நான் வெப்பநிலையை குறைக்க வேண்டியிருக்கும். அப்போ இங்கே தாழ் வெப்பநிலை என்ற விஷயம் வரணும். சரி, நீங்கள் வெப்பநிலையை வச்சு விடைக்கு டக்குன்னு ட்ரை பண்ணீங்கன்னு சொன்னால் பாருங்கள், உங்களுக்கு முதலாவது விடையும் 2வது விடையும் வராது. அடுத்தது வந்து 5வது விடையும் வராது. என்னென்னு சொன்னால் நீங்கள் அமுக்கத்தையும் வெப்பநிலையை மாற்றுறதால இங்கே அந்த அளவு பாதிக்கான்னு சொல்லிச்சாங்க, அப்போ அதுவும் வராது. அப்போ 3ஆ 4ஆ இப்படி தான் டக்குன்னு விடைக்கு போக வேண்டியிருக்கும். நீங்கள் என்ன உங்களுக்கு டைம் நீங்கள் நிறைய மிச்சப்படுத்தணும். அப்போ 3ஆவதா 4ஆவதா ரெண்டு பார்க்குறதுக்கு தான் இந்த டெல்டா என் என்ற ஒரு விஷயம் உங்களுக்கு தேவைப்படும். சரியோ? இந்த டெல்டா என்னன்றது என்னென்னு சொன்னால் உங்களுக்கு இங்கே ஒவ்வொரு தாக்கிகள் இருக்கிறாங்க. இந்த தாக்கியல் சமநிலை தாக்கத்தில் தாக்கியல் விளைவுகள் பீசமானது தான் நம்ம வந்து என்ன அவங்களோட வரிசையாக வந்து நம்ம கருதுவோம். இங்கே வந்து இந்த டெல்டா என்னன்றது என்னன்னு சொன்னால் வாயுநிலை தாக்கிகள்றதும் விளைவுகள்றதும் இந்த பீசமான குணங்களை மட்டும்தான் நீங்கள் இந்த டெல்டா எண்ணுக்கு கவனம் செலுத்த வேண்டியிருக்கும். நீங்கள் பொதுவாக படிச்சிருப்பீங்க எல்லா தாக்கங்கள்லையும் ஒரு டெல்டா ஜியோ டெல்டா ஹெச்சோ டெல்டா எஸ்ஓ வருதுன்னு சொன்ன செய்வோம், நம்ம விளைவிலிருந்து தான் தாக்கியை கழிப்போம். இங்கேயும் அதே விஷயம் தான். டெல்டா என்னன்னு சொன்னால் விளைவிலிருந்து தான் தாக்கியை கழிக்க போகிறேன், நான் கூட்ட போகிற கணியங்கள் இவங்க தான், பீசமானம் தான். ஆனால் இங்கே முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் இவர், நீங்கள் அந்த கருதுகிற அந்த தாக்கியோ விளைவோ என்ன பகுதி நிலையை இருக்கணும் என்று கேட்டிங்கன்னா அது வாயு நிலையாக இருக்கணும். அப்போ இந்த டெல்டா என்னன்றத விளக்கம் என்னென்னு சொன்னால் வாயுநிலை விளைவுகள்ற அந்த பீசமான குணங்கள்ற கூட்டுத்தொகையில் இருந்து வாயுநிலை தாக்கிகள்ற பீசமான குணத்தை கழிச்ச வரப்பிரமாணம் தான் இந்த டெல்டா என்ன இருக்குது. இங்கே பாருங்க, விளைவு என்ன 6 நாளும் 10 எல்லாம் வாயுநிலை, தாக்கி வந்து 5 நாளும் 9. ஆகவே இங்கே டெல்டா என் வந்து +1 இருக்குது. அப்போ டெல்டா என் வந்து +ன்னு சொன்னால் உங்களுக்கு
நீங்கள் ஒரு முடிவு எடுக்கலாம். உங்களுக்கு விளைவுகள பக்கம் தான், விளைவிட பக்கம் தான் என்ன நமக்கு அந்த வாயுநிலை விளைவுகள அளவு வந்து கூடவா இருக்குது. சரி, இப்போ நான் தொகுதியின் அமுக்கத்தை மாற்ற போகிறேன். தொகுதியின் அமுக்கத்தை நான் மாற்றினேன்னு சொன்னால், இப்போ உதாரணமாக தொகுதியின் அமுக்கத்தை இருந்ததை விட கூட்டுறேன். இங்கே எல்லாத்தையும் விட நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது வந்து இது ஒரு குறித்த வெப்பநிலையில் நடக்கும். பாருங்கள், உங்களுக்கு கேள்வியில் வந்து ஒரு தரப்பட்ட வெப்பநிலையில் சொல்லித்தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஏன் தரப்பட்ட வெப்பநிலையில் தான் இந்த சமநிலை மாறிலியும் மாறாது. சமநிலை மாறிலி மாறாட்டித்தான் நான் இந்த வெப்பநிலையை ஏற்றி இருக்கிறதால சமநிலை நகர வைக்கலாம். வெப்பநிலை மாற நடக்கும், நீங்கள் எதிர்கூறவே இல்லாது. சரியானே? அப்போ அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. தரப்பட்ட வெப்பநிலையில் செய்கிறாங்க, அந்த வெப்பநிலையை வச்சுக்கொண்டு வெப்பநிலையை குறைச்சா என்ன நடக்கும்ன்ற முடிவுக்கு நம்ம வந்தாச்சு. இப்போ ஒரு வெப்பநிலையை மாறாமல் வச்சுக்கொண்டு அமுக்கத்தை மாத்திர கதைக்கு வராங்க. வெப்பநிலை மாறாமல் இருந்து கொண்டு அமுக்கத்தை நான் எவ்வாறு மாற்றினால் சமநிலை என்ற விளைவிட அளவு வந்து அதிகரிக்கும்ன்றதான் கேள்வி. ரைட், நான் சொன்ன மாதிரி நீங்கள் செய்கிற மாற்றத்தை வந்து சமநிலைப்படுத்துகிறமா. ஏன்டா வெப்பநிலை மாறாடி சமநிலை மாதிரி மாறாது. அப்போ மாறா வெப்பநிலையில் நீங்கள் செய்கிற மாற்றத்தை வந்து நீங்கள் மாற்றம் ஒன்று ஏற்படுத்தியும் தொகுதி வந்து குழம்பாமல் இருக்கிறதுக்காக சிஸ்டம்ஸில் சில மாற்றங்கள் செய்யும். உதாரணமாக நீங்கள் அமுக்கத்தை கூட்டினீங்கன்னு சொன்னால் சமநிலை வந்து என்ன செய்யும், வாயுநிலை கூறுகள் குறைஞ்ச பக்கம் சமநிலையை நகர்த்தி அந்த சமநிலை மாறிலியை வந்து மாறாமல் போடும். மாறி சொல்ல போனால் அமுக்கத்தை நான் குறைச்சேன்னு சொன்னால், தொகுதி அமுக்கத்தை நான் குறைச்சேன்னு சொன்னால் சமநிலை மாறிலியை மாற்றாமல் வைக்கிறது, அதாவது கேபியை மாறாமல் வைக்கிறதுக்கு வாயுநிலை விளைவுகள் கூடின பக்கம் சமநிலை நகரும். சரியா? இப்போ பாருங்க, நான் சொன்ன முடிவு வச்சுக்கொண்டு யோசிங்க. இங்கே 10 விளைவுகள் இருக்குது, இங்கே 9 இருக்குது. அப்போ இதுதான் வாயு விளைவுகள் கூடின பக்கம், இதுதான் வாயு விளைவு குறைஞ்ச பக்கமாக இருக்குது. இங்கே நான் இந்த வாயு விளைவுகள் கூடின பக்கத்துக்கு சமநிலையை நகர்த்தோணுமன்றதான் எனக்கு கேட்கப்பட்ட கேள்வி. அப்போ வாயு விளைவுகள் கூடின பக்கத்துக்கு நான் சமநிலையை நகர்த்தோணுமெண்டா நான் தொகுதியின் அமுக்கத்தை என்ன செஞ்சிருக்கணும், குறைச்சிருக்கணும். சொன்னது திருப்பி ஞாபகப்படுத்தி பாருங்க. தொகுதியின் அமுக்கம் குறைஞ்சாதான் மாறா வெப்பநிலையில் கேபியை மாறாமல் வச்சுக்கொள்றதுக்கு வாயுநிலை விளைவுகள எண்ணிக்கை கூடின பக்கம் சமநிலை நகரக்கூடியதாக இருக்கும். அப்போ இங்கே நான் தாழ் அமுக்கம் என்ற நிலையை கொண்டு வரக்குள்ளதான் சமநிலை வந்து வலம் நோக்கி நகரும். அதன் காரணமாக எனக்கு எண்ணோ கேஸின் சமநிலை அளவு அதிகரிக்கும். அப்போ நான் வெப்பநிலையை குறைக்கிறதாலையும் எண்ணோ கேஸின் அளவு அதிகரிக்கும், அமுக்கத்தை குறைக்கிறதாலையும் எண்ணோ கேஸின் அளவு அதிகரிக்கும். அதுக்கான காரணங்கள் என்ன சொல்லியிருக்கிறேன். வெப்பநிலை குறைக்கிறதால எண்ணோ கேஸ் கூடுதண்டா அதுக்கு விளக்கம் வந்து நீங்கள் எதை வச்சுக்கொண்டு சொல்லணும், டெல்டா H நெகட்டிவ்ன்றதை வச்சுக்கொண்டு சொல்லணும். அமுக்கத்தை குறைக்கிறதால எண்ணோ கேஸின் அளவு கூடுதுன்னு சொன்னால் அதுக்குரிய விளக்கம் நீங்கள் எதை வச்சுக்கொண்டு சொல்லணும், இந்த வாயுநிலை கூறுகள பீசமான குணங்கிற வித்தியாசம் டெல்டா Nன்றதை வச்சுக்கொண்டு நீங்கள் இந்த கேள்விக்கு விளக்கம் கொடுக்க வேண்டியிருக்கும். நீங்கள் எப்பயுமே படித்த தியரியை ஞாபகப்படுத்தி போட்டு ஸ்டேட்மெண்ட் கேள்விக்கு போனீங்கன்னா விடைகள் வந்து குழம்பாமல் இருக்கும். ஆகவே நான் சொன்ன முடிவுகளின்படி தாழ் அமுக்கமும் தாழ் வெப்பநிலையும் எண்ணோ கேஸின் அதி உயர் சமநிலை அளவை தருகின்றன என்றதான் முடிவு. ஆகவே 26வது கேள்விக்கு விடை வந்து 4வதாக காணப்படும். ரைட், நாம் இப்போ 27வது கேள்வியை பார்ப்போம். ஒரு செறிந்த NH3 கரைசலை கொண்ட ஒரு போத்தலின் சுட்டுத்துண்டில் பின்வரும் தகவல்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. என்னென்னு சொன்னால், உங்களுக்கு அமோனியாவின் திணிவு சதவீதம் 30 சொல்லி தரப்பட்டிருக்குது. அதே மாதிரி அந்த அமோனியா கரைசல்ற அடர்த்தியும் தரப்பட்டிருக்குது. உங்களுக்கு பொதுவாக தெரியும், அடர்த்தியும் திணிவு சதவீதம் தந்தால் அவங்க வந்து செறிவை காண்றதுக்கு எதிர்பார்ப்பாங்க. இது ஒரு காமனான டைப் தான் இந்த கேள்வி. உங்களுக்கு திணிவு சதவீதமும் அடர்த்தியும் தரப்பட்டால் செறிவை கேட்பாங்க. இந்த 3 விஷயங்கள்ல ஏதாவது ஒன்று எடுத்துட்டு தெரிந்த கணியங்கள் சென்றதை தந்துட்டு உங்களுக்கு தெரியாத கணியத்தை கண்டுபிடிக்கிற மாதிரி வரும். இந்த கேள்வி எப்படி வந்திருக்குன்னு சொன்னால், உங்களுக்கு திணிவு சதவீதம் தரப்பட்டிருக்குது, அடர்த்தி தரப்பட்டிருக்குது. நீங்கள் விளங்கி கொள்ள வேண்டியது என்ன சொன்னால், நான் இந்த 2 தரவையும் வச்சுக்கொண்டு அமோனியா கரைசல்ற செறிவை கண்டுபிடிக்க போகிறேன் என்ற முடிவு எடுத்துட்டு வாங்க செறிவை கண்டுபிடிப்போம். செறிவுக்கு வந்து உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு முதல் இவங்க 2 பேரையும் வச்சு எப்படி நீங்கள் செறிவுக்கு மூவ் பண்ணுற ஐடியாவுக்கு நீங்கள் போகணும். முதல்ல தந்த தரவுகளை எழுதுவோம். அமோனியாவோட திணிவு சதவீதம் வந்து 30ஆக காணப்படுது. சரியா? இவர திணிவு வந்து 30% நமக்கு இங்கே எவ்வளவு அமோனியா இருக்குன்னு பார்க்கறதுக்கு நமக்கு முதலாவது மொத்த கலவை திணிவு தெரிஞ்சிருக்கணும். அப்போ அதுக்கு என்ன செய்யலாம், உங்களுக்கு தெரியும், அடர்த்தி சமன் திணிவின் கீழ் கனவளவு. திணிவு தெரியணும்னு சொன்னால் அடர்த்தியை கனவளவால் பெருக்கினு சொன்னால், கனவளவை அடர்த்தியை பெருக்கினு சொன்னால் நமக்கு திணிவு கிடைக்கக்கூடியதாக இருக்கும். அப்போ அடர்த்தி வந்து 0.85 கிராம் சென்டிமீட்டர் -3. இங்கே நம்ம வந்து செறிவு பார்க்கக்குள்ள செறிவுக்கு என்ன அழகு, மூல் டெசிமீட்டர் -3. அப்போ நான் 1 டெசிமீட்டர் அளவுக்கு அளவான திணிவை கணிச்சேன்னு சொன்னால் இங்கே போட்டு டிரெக்டாக வார பெருமானம் நமக்கு செறிவாகவே வந்து சேரும். நான் சொல்கிற விளங்கி கொள்ளுங்க. நீங்கள் திணிவு சதவீதத்தை அப்ளை பண்ணியிருக்கிறீங்க. அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு மொத்த திணிவு தெரிந்தால் தான் அமோனியாவு எவ்வளோ திணிவு இருக்குன்றதை நீங்கள் கண்டுபிடிக்கலாம். அந்த திணிவை எடுத்துட்டு அமோனியாவோட மூலர் திணிவாக பிரிச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அமோனியாவோட மூல் வரும். அமோனியாவோட மூல் எடுத்து
இங்கே இந்த உப்புட மூல் அமோனியம் சல்ஃபேட் மூல் எடுக்கலாம். அந்த மூலை கண்டுபிடிச்சி அதில் மூலத்திரிவாளை பெருக்கினீங்கன்னு சொன்னால் கேட்கப்பட்ட கேள்விக்கான விட வரும். இங்கே அது பிரச்சனை இல்லை. இங்கே இந்த செய்முறை தான் கொஞ்சம் குழப்பமான விஷயம். அதற்கு விளங்கி கொள்ளுங்க தெளிவாக. 30% திணிவு சதவீதம் என்று சொன்னால் இங்கே ஒரு குறித்த திணிவிட 30% தான் அமோனியா காணப்படுது. அப்போ மொத்த கலவையிற திணிவு எவ்வளவு பார்க்கறதுக்கு நான் அடர்த்திய கனவளவால் பெருக்கணும். இங்கே நான் என்ன கனவளவு போடுறேன்றதுக்கு தான் ஈஸிக்காக செறிவு நாம் எடுக்க போகிறோம்ன்ற நோக்கம் நமக்கு தெரிந்தால் ஈஸிக்காக 1 டெசிமீட்டர் கியூப் கனவளவுக்கான திணிவை நீங்கள் பார்க்கலாம். அப்படி பார்க்குறதால உங்களுக்கு கணிச்சு வர பரிமாணம் நேரடியாக செறிவுக்கு உங்களை போகிறதுக்கு வழிவகுக்கும். அப்போ 1 டெசிமீட்டர் கியூப்னு சொன்னால் இங்கே அழகு என்ன சென்டிமீட்டர் கியூப்பில் இருக்குது. அப்போ அது வந்து 1000 சென்டிமீட்டர் கியூப் வந்து நான் அப்ளை பண்ணுறேன். இப்போ பாருங்கள், உங்களுக்கு 30% இருக்கணும் இந்த திணிவில். இந்த 0.85 தர 1000 கிராம் என்ற திணிவில் உங்களுக்கு 30% தான் அமோனியா இருக்குது. அப்போ நான் இங்கே திணிவை கண்டுபிடிக்கிறேன். இங்கே எனக்கு தேவை செறிவு பார்க்குறதுக்கு அமோனியாவோட மூல் தேவை. அமோனியோட மூல் தேவைன்னு சொன்னால் நான் என்ன செய்யணும், இந்த திணிவை வந்து அமோனியாவோட சாறு மூலக்கூட்டு திணிவு, அதாவது அமோனியோட மூல திணிவு 17 கிராம் மூல் -1 பிரிக்கணும். சரியா, நான் என்ன செஞ்சிருக்கேன், 0.85 1 டெசிமீட்டர் அடர்த்தி இருக்கிற ஒரு அமோனியா கரைசல் 1 டெசிமீட்டர் கியூப் திணிவு எடுத்திருக்கேன். அதில் 30% தான் அமோனியா காணப்படும். அப்போ அதையும் கணிச்சாச்சு. அப்போ இந்த அவ்வளவு கணியம் எதை தரப்போகுது, இந்த 1 டெசிமீட்டர் கியூபில் இருக்கிற அமோனியாவோட திணிவை தரப்போகுது. அந்த அமோனியாவோட திணிவை நான் 17 பிரிச்சேன்னு சொன்னால் நமக்கு அமோனியாவோட மூல் வரும். ஏன் அமோனியாவோட மூல திணிவு தான் என்ன 17 கிராம் மூல் -1. இப்போ சுருக்குவோம். வெட்டிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 85 வரும். 85 தர 3 17, இதை நீங்கள் வெட்டலாம் 5. ஆகவே 15 மூலாக காணப்படும். இந்த 15 மூல் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், நான் எத்தனை டெசிமீட்டர் கியூபில் 15 மூல் எடுத்தினேன், 1 டெசிமீட்டர் கியூபில் 15 மூல். செறிவன்றது என்ன, 1 டெசிமீட்டர் கியூப் கனவளவில் காணப்படுற ஒரு கரையத்தின் மூல். அதில் நான் நேரடியாக எடுத்திருக்கேன், 1 டெசிமீட்டர் கியூப் தான் அப்ளை பண்ணேன். அப்போ இங்கே வார மூல் தான் என்ன நமக்கு தேவையான செறிவாக இருக்கும். ஆகவே இங்கே NH3 ஏக்வஸின் செறிவு வந்து 15 மூல் டெசிமீட்டர் -3 காணப்படும். சரி, இப்போ நம்ம செறிவை கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அடுத்த கட்டம் வந்து எனக்கு இந்த உப்புட மூல் தெரியணும்டா இங்கே பயன்பட்ட அமோனியாவோட மூல் தெரிஞ்சிருக்கணும். சரியா, கேள்வியை பாருங்க, இந்த NH3 கரைசலில் 400 சென்டிமீட்டர் கியூப் ஆனது H2SO4 தாக்கமடையுது. அப்போ செறிவு தெரியும், C சமன் என்ன எண்ணின் கேள்வி. நமக்கு செறிவும் தெரியும், கனவளவும் தரப்பட்டிருக்குன்னு சொன்னால் தாக்கமடைஞ்ச அமோனியாவோட மூலை நான் கண்டுபிடிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். பெருக்குவோம். 15 மூல் டெசிமீட்டர் -3 தர 400 தர 10⁻³ டெசிமீட்டர் கியூப். இதான் என்னவா இருக்கும், தாக்கமடைந்த அமோனியாவின் மூலாக இருக்கும். சரியா, நான் விட்டுறேன். 6 மூல் அமோனியா உங்களுக்கு இந்த தாக்கத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கு. சரியா, அப்போ 6 மூல் அமோனியா இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்குன்னு சொன்னால் உருவாகின அமோனியம் சல்ஃபேட் உப்புட மூல் என்னவா இருக்கும், என்ன ரேஷியோ 2:1. ஆகவே உப்பு வந்து நமக்கு 3 மூல் உருவாகிருக்கும். அப்போ நம்ம இனி விடைக்கு நெருங்கிட்டோம். பாருங்கள், உங்களுக்கு அமோனியம் சல்ஃபேட் மூல் தெரியும், அதில் மூலக்கூட்டு திணிவை நான் ஆல்ரெடி கண்டு வச்சிருக்கிறேன். நீங்கள் கணிச்சு பார்க்கலாம், 132 வரும். ஆகவே நமக்கு தெரியும் என்ன வெயிட்ன்றது மூல் தர மூலக்கூட்டு திணிவாக இருக்கும். பெருக்கினீங்கன்னு சொன்னால் 3 தர 132 கிராம் வரும். அதை நீங்கள் போட்டிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 396 கிராம் வரும். ஆகவே உங்களுக்கு கேட்கப்பட்ட கேள்விக்கான விடை வந்து 2வது விடையாக காணப்படும். இதே மாதிரி கேள்விகள் வந்து உங்களுக்கு வந்தால் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கன்ற விஷயத்தை சரியாக விளங்கி கொண்டீங்கன்னா ஈஸியாக நகரலாம். நான் சொன்ன மாதிரி அடர்த்தி தரவும் திணிவு சதவீதம் தரவும் உங்களுக்கு தரப்படுதுன்னு சொன்னால் நீங்கள் அதை வச்சுக்கொண்டு செறிவை காண போகிறீங்க. செறிவு தரப்பட்டிருந்தால் கட்டாயம் கேள்வியில் அந்த கரைசலில் கனவளவு தரப்பட்டிருக்கும். அப்போ அந்த கணியத்தில் மூல் எடுப்பீங்க. மூல் எடுத்துட்டிங்கன்னா அங்கால பீசமான விதத்தை வச்சுக்கொண்டு தேவையான கணியத்தில் மூல் எடுப்பீங்க. அங்கால திணிவு கேட்குறாங்களோ நீங்கள் என்ன கேட்டாலும் அதுக்கு அங்கால கணிச்சு கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு விடைக்கு போகக்கூடிய மாதிரி இருக்கும். ஆகவே 27வது கேள்விக்கு விடை வந்து 2வது 396 கிராம்.
நாம் இப்போ 28வது கேள்வியை பார்ப்போம். 28வது கேள்வியில் வந்து உங்களுக்கு ஒரு ஆர்கானிக் சேவைகள் வந்துருக்குறாங்க. அதுக்கு வந்து மிகையான பிசிஎல் ஃபைபர் போடுறாங்க. போட்டால் என்ன விளைவு வரும், அதிலே பிரதான விளைபொருள் என்னன்றதான் உங்களுக்கு கேட்கப்பட்ட கேள்வி. சரியா? இப்போ நீங்கள் போகிறதுக்கு முதல் ஆர்கானிக் கேள்விகள் எல்லாம் வந்து பெருசாக யோசிச்சு போகிற அளவுக்கு இருக்காது. உங்களுக்கு தியரியல் தெரிஞ்சுன்னு சொன்னால் நீங்கள் ஈஸியாக விடைய அணுகக்கூடிய மாதிரி இருக்கு. சரியோ? இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தரப்பட்ட சேவையை பாருங்க. இதில் OH கூட்டம் வந்து 3 இருக்கு. நீங்கள் ஆரம்பத்தில் படிச்சிருப்பீங்க, அல்கோஹால் படிச்ச ஸ்டார்டிங்கில் OH கூட்டத்தை வந்து நீங்கள் PCl3 அல்லது PCl5 போட்டு என்ன செய்யலாம், அந்த OH வந்து Cl ஆக வந்து நீங்கள் பிரதியீடு செய்யலாம். அது என்ன வகையான தாக்கமாக இருக்கும், அது ஒரு கருநாட்ட பிரதியீட்டு தாக்கமாக இருக்கும். சரியா? இப்போ இந்த கருநாட்ட பிரதியீட்டு தாக்கத்தில் வந்து OH கூட்டத்துக்கு நீங்கள் PCl5 போட்டீங்கன்னு சொன்னால் Cl வந்து பிரதியிடப்படணும் விஷயம். சரி, ஆனால் எப்படி நம்ம எந்தெந்த வகையான OHக்கு பிரதியிடப்படணும் பற்றியது நமக்கு தெரிஞ்சுக்கணும். இதில் பாருங்க, உங்களுக்கு 3 வகையான OH இருக்கு. இது வந்து ஃபீனோலுக்குரிய OH, இது வந்து கார்பாக்சிலிக் ஆசிடுக்குரிய OH காணப்படும், இது வந்து ஆல்கஹாலிக் OH காணப்படும். இந்த ஆல்கஹாலிக் OH வந்து நீங்க சாதாரணமாக தெரிஞ்சிருக்கு PCl5 போட்டீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக Cl மாறும். கார்பாக்சிலிக் ஆசிடுக்குரிய OHம் PCl5 போட்டா இந்த OHக்கு பதிலாக Cl, அதாவது COCl பிரச்சனை. இந்த ஃபீனோலுக்குரிய OH தான் உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை காட்ட போகுது. சரியா? ஏன் அது வரப்போகுது என்றால் அதுதான் உங்களுக்கு பதிவை நான் இருக்கிறேன். உங்களை பார்த்தீங்கன்னா விளக்கம். பென்சின் வந்து நமக்கு ரொம்ப தெரியும். பென்சின் வந்து இந்த இலக்கணங்கள் வந்து ஒரு பாடத்தை இருக்கிறதுக்காக பொதுவாகவே சேவைகள்லாம் வந்து பென்சினோட சம்பந்தப்பட்ட சேவைகள் வந்து பதிவு உட்பட்டு எக்ஸ்ட்ரா ஒரு உறுதிப்பாடுடையதாக காணப்படும். இந்த ஃபீனோலை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆரம்பத்தில் ஃபீனோட ஸ்ட்ரக்சர் இப்படிதான் இருக்கும். இந்த இலத்திரனை வந்து இங்கே பதிவு உட்படுத்தி இந்த இலத்திரனை இங்கே கொடுப்பதன் மூலமாக இந்த இடத்துல மைனஸும் இங்கே ஒரு டபுள் ஒன்றும் பெறும். அப்படியே பிறகு இந்த மைனஸ் இங்கே பரிமாற்றப்பட்டு இந்த இலத்திரன் இங்கே பரிமாற்றப்படும், மைனஸ் இங்கே வரும், இங்கே ஒரு போட்டு வரும். பிறகு வந்து இந்த பிணைப்பு வந்து இங்கே பரிமாற்றி இந்த இலத்திரன் வந்து இங்கே பரிமாற்றப்படும், இப்படி வரும். பிறகு திருப்பி பழைய மாதிரி இங்கே வந்து இந்த ஒன்று இங்கே போய் இங்கே வரும். இது வந்து பதிவு சும்மா ஸ்ட்ரக்சர். உங்களுக்கு எஸ்சிஏ கல்வியில் வந்தால் நீங்கள் இந்த பதிவையும் குறிக்காட்ட தெரிஞ்சிருக்கணும். அப்போ இந்த பதிவை வச்சு கொண்டு நான் என்ன விளங்கப்படுத்த ஆரம்பிச்சிருக்கேன்னா, எல்லா OH இங்கே இருக்கிற 3 OHல இந்த ஃபீனோலுக்குரிய OH தவிர்த்த மற்ற 2 OH வந்து Cl பிரதியிடப்படக்கூடியதாக இருக்குது. ஆனால் ஃபீனோலுக்குரிய OH வந்து பிரதியிடப்படலை. ஏன்னு சொன்னா இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு செட்டை பிணைப்பு இந்த பதிவு கட்டமைப்புகள்ல வந்திருக்கு. அப்ப நீங்க படிச்சிருப்பீங்க, பதிவு கட்டமைப்புகள் எல்லாத்தையும் சேர்த்து இயற்கையில் இருக்கிற வடிவம் என்ன வடிவமா இருக்கும், பதிவுட கலப்பு கட்டமைப்பா தான் இருக்கும். அதாவது பதிவு கலப்பு கட்டமைப்பா தான் காணப்படும். அப்ப உங்களுக்கு விளங்கணும், இந்த ஃபீனோல்ற இந்த கார்பனோட இந்த OH இணைஞ்சிருக்குன்னு சொன்னா அந்த பிணைப்பு இவங்களுக்கு இருக்கிற மாதிரி அது ஒரு ஒற்றை பிணைப்பாக இருக்காது. அது எப்படி இருக்கும், அது ஒரு பகுதி இரட்டை பிணைப்பாக இருக்கு. அந்த பகுதி இரட்டை பிணைப்பு இருக்கிறதால இந்த பிணைப்பை உடைக்கிறத விட இங்க வந்து நீங்க கூடுதல் சக்தி கொடுக்க மாட்டீங்க, அதாவது பிணைப்பு வந்து கூடவாக இருக்கும். அந்த காரணத்தால நீங்க PCl5 போட்டு இந்த ஃபீனோலுக்குரிய OH வந்து பிரதியிட முடியாது. அப்ப நீங்க இந்த OH விட்டு ஃபீனோலுக்குரிய OH விட்டு மற்ற 2 OHக்கு பதிலாக Cl பிரதியிடப்பட்டு இருக்கிற விடையை நீங்க தெரிவு செஞ்சீங்கன்னா சரி, என்ன விடையா இருக்கும், அது 5வது விடையா இருக்கும். ஆகவே 28வது கேள்விக்கு வந்து விடை 5வதாக காணப்படும். ரைட், நாம் இப்போ 29வது கேள்வியை பார்க்க போகிறோம். 29வது கேள்வி என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னால், ஒரு மரச்சாம்பல் மாதிரியில் வந்து கால்சியம் கார்பனேட் பொட்டாசியம் கார்பனேட்டோட வந்து ஒரு சடத்துவ மாதிரி இருக்குது. அதில் உலர்த்தப்பட்ட 1 கிராம் மாதிரியை பற்றின தரவுகள் உங்களுக்கு தரப்பட்டிருக்குது. அந்த 1 கிராம் மாதிரியை வந்து மிகையான HCl சேர்த்து அவங்க தாக்கமடைய வைக்கிறாங்க. சேர்க்கப்பட்ட HCl செறிவும் கனவளவும் தரப்பட்டிருக்கு. அப்போ அதுலேருந்து நீங்கள் சேர்க்கப்பட்ட ஆரம்ப மொத்த HCl அளவை நீங்கள் கண்டுபிடிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். பிறகு அந்த தாக்கத்தை கொஞ்சம் நேரம் நடக்க விட்ட பிறகு என்ஜின் HCl வந்து நடுநிலையாக்குறதுக்கு NaOH சேர்த்து நடுநிலையாக்கிருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதில் செறிவும் கனவளவும் தரப்பட்டிருக்குது. உங்களோட கேள்வி என்னென்னு சொன்னால், இந்த மாதிரி எக்ஸில் இருக்கிற கால்சியம் கார்பனேட்டின் சதவீதம் என்று கேட்கப்பட்டிருக்கு. ரைட், இங்கே சதவீதம் என்று கேட்டிருக்கிறது வந்து, இப்போ சதவீதம் என்றால் நீங்கள் கனவளவு சதவீதம், தனிவு சதவீதம், மூல் சதவீதம், நிறைய சதவீதங்கள் படிச்சிருப்பீங்க. சதவீதம்ன்றது வந்து இங்கே என்னன்றது ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ண படலை. ஆனால் நீங்கள் வந்து மூலா திணிவான்றதை நீங்கள் கெஸ் பண்ணணும். ஏனென்றால் உங்களுக்கு 1 கிராம் மாதிரி என்ற திணிவு தரப்பட்டிருக்கு. அப்போ அவங்க கேட்குறாங்கன்னு சொன்னால் திணிவு சதவீதமாக தான் இருக்கணும். இங்கே மூல் சதவீதமாக இருக்க முடியாது. ஏனென்று சொன்னால் இங்கே மூல் சதவீதம் தாரத்துக்கு நீங்கள் துணியறதுக்கு சடத்துவ திரவியத்தின மூல் உங்களுக்கு தெரியாது. மொத்த மூலம் நீங்கள் கண்டுபிடிக்கிறது கஷ்டம். அப்போ இங்கே கேட்கப்பட்ட திணிவு சதவீதம்ன்றது வந்து திணிவு சதவீதம்ன்றது நீங்கள் உள்வாங்கி கொள்ளுங்கள். இப்போ வாங்க கேள்விக்குள்ள போவோம். இப்போ பாருங்கள், உங்களுக்கு ஆரம்பத்தில் சொல்லப்பட்டிருக்குது கால்சியம் கார்பனேட்டுக்கு பொட்டாசியம் கார்பனேட் வந்து 2 கொண்டுன்ற
வீதம் சொல்லப்பட்டிருக்கு. சரியா? அப்போ இவரை வந்து நான் 2x எடுக்கிறேன், கல்சியம் கார்பனேட் வந்து நான் x எடுக்கிறேன். அப்போ உங்களுக்கு தேவைப்பட்ட HCl எவ்வளோ இருக்கும்? இங்கே 4x இருக்கும், இங்கே வந்து என்ன 2x இருக்கும். சரி, இவ்வளோ தான் நமக்கு தேவை. பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கேள்வியின் ஆரம்பத்தில் குறிப்பிட்ட அளவு HCl சேர்க்கப்பட்டிருக்கு. அப்போ உங்களுக்கு தெரியும், சில சமன்பாடுகள் நான் இவற்றை எழுதி விடுறேன். C7 எண்ணிங்கள் B. அப்போ சேர்க்கப்பட்ட ஒரு திரவியத்தின் மூல் எனக்கு தேவைன்னு சொன்னால் நான் செறிவையும் கனவளவையும் பெருக்கணும்னு சொன்னால் எனக்கு மூல் கிடைக்கும். அப்போ நான் இனிஷியல் HCl போடுறேன், ஆரம்பத்தில் சேர்த்த HCl மூல். அது வந்து உங்களுக்கு மூல் காண்றதுக்கு செறிவையும் கனவளவையும் பெருக்கினீங்கண்டா சரி, உங்களுக்கு தரவில் சொல்லப்பட்டிருக்குது 0.3 மூல் டெசிமீட்டர் -3 × 25 சென்டிமீட்டர் கியூப். நான் டெசிமீட்டர் கியூப்பில் அப்ளை பண்ணுறேன். அப்ளை பண்ணணும்னு சொன்னால் 7.5 தர 10⁻³ மூல் வரும். இது என்னது? ஆரம்பத்தில் சேர்த்த HCl மூல். பிறகு ஒரு கட்டத்தில் வந்து மிஞ்சிற HClக்கு NaOH போட நடுநிலையாக ஆக்குறாங்க. எப்படி NaOH மூளை வச்சுக்கொண்டு HCl மூளை எடுக்கிறேன்னு சொன்னால் அதுக்கு தான் இந்த 3வது தாக்க நான் எழுதிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். HCl என்ன? ஒரு அமிலம், அதுவும் வெண்ணமிலம். NaOH ஒரு வெண்காரம். அப்போ அமிலமும் மூலமும் தாக்கினா ஒரு உப்பும் நீரும் விளைவாகும். அப்போ இங்கே 1:100 ரேஷியோவில் இவங்க 2 பேரும் தாக்குவாங்க. இது தெரிஞ்ச உங்களுக்கு விளங்கும் என்ன? NaOH மூல தரப்பட்டிருக்க தர வச்சு நான் கண்டுபிடிச்சேன்னு சொன்னால் HCl மூல கண்டுபிடிக்கலாம். இந்த HClன்றது என்ன? உண்மையா தாக்கத்தின் முடிவில் எஞ்சி இருக்கிறது. அப்போ ஆரம்பத்தில் ஒரு 10 நான் எடுத்திருக்கேன்னு சொன்னேன் உதாரணத்துக்கு. மிஞ்சது வந்து 2ன்னு சொன்னால் பயன்பட்டது எவ்வளவு? 8. பயன்பட்டதுக்குரிய தெரியாகணிய தொடர்பு தான் என்ன? இந்த 4x + 2x என்ன? 6x. அப்போ நம்ம தெரியாகணிய தொடர்பு எடுத்துட்டோம். இனி நம்ம பெருமானத்தை எடுத்தோம்னு சொன்னால் கேட்கப்பட்ட கேள்விக்கான விடைக்கு நகரக்கூடிய மாதிரி இருக்கும். பாருங்க, இப்போ NaOH மூல நம்ம எடுப்போம். அதுக்கு வந்து 0.1 மூல் டெசிமீட்டர் -3 15 சென்டிமீட்டர் கியூப். சரியா? இப்போ இவர் ஒரு விஷயம் தெரிஞ்சால் வந்து இதை NaOH போடுறதுக்கு பதிலாக இறுதியில் மிஞ்சின HCl சொல்லியும் குறித்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஏன் ரேஷியோ வந்து 1:1, அப்போ சமனான அளவு தான் இருக்கும். ஆகவே வந்து ரியாக்ஷனுக்கு பயன்பட்ட HCl மூல் வந்து நமக்கு 6 தர 10⁻³ மூலாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி ஆரம்பத்தில் நான் பயன்பட்டதை வந்து தெரியாகணி தொடர்பு எடுத்து வச்சிருக்கிறேன். 4x + 2x அதே அளவு 6x. 6s is equal to 6 தர 10⁻³ மூலன்னு சொன்னால் எக்ஸ்ன்றது வந்து 1 தர 10⁻³ மூலாக காணப்படும். அப்போ இங்கே உங்களுக்கு எக்ஸ்ன்றதுக்கு பதிலாக 1 தர 10⁻³ மூலை பிரதிரோணம் பண்ணுறது உங்களுக்கு தெரிய வருது. இப்போ கேட்கப்பட்ட கேள்வியை பாருங்கள். உங்களுக்கு கல்சியம் கார்பனேட் தான் கேட்கப்பட்டிருக்கு. கல்சியம் கார்பனேட்ன்றது என்ன? இங்கே 2x. நான் இதை அழிக்கிறேன். அப்போ எக்ஸ் வந்து 1 தர 10⁻³ சொன்னால் கல்சியம் கார்பனேட்றது வந்து எவ்வளவு? 2 தர 10⁻³ மூலாக இருக்குது. சரியலோ? இப்போ நம்ம வருவோம். கேட்கப்பட்டது என்ன? சதவீதம். அப்போ இந்த எக்ஸின் 1 கிராம் மாதிரியில் இருக்கிற மூல் பற்றின அறிவுகள் தான் இது. அப்போ இந்த எக்ஸின் 1 கிராம் மாதிரியில் கல்சியம் கார்பனேற்ற 2 தர 10⁻³ மூல் இருக்குது. இப்போ நான் மூளை வந்து திணிவாகிறதுக்கு என்ன செய்யணும்? அதில் மூல திணிவால் பெருக்கணும். கல்சியத்தில் மூல திணிவை நீங்கள் காணிச்சிங்கன்னு சொன்னால் 40, 12, 48 கூட்டினீங்கன்னா உங்களுக்கு 100 வரும். அப்போ இவர மூல திணிவு வந்து 100 கிராம் மூல் -1 காணப்படும். அப்போ உங்களுக்கு மொத்த திணிவு தெரியும். உங்களுக்கு திணிவு சதவீதம் நீங்கள் துணிய வேண்டிய அந்த கூறு கல்சியம் கார்பனேட் திணிவும் தெரியும். தெரிஞ்சால் நீங்கள் 100ஆல் பெருக்கினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு சதவீதம் வரும். 10⁻³ 1 2 3 20%. சரியா? அப்போ உங்களுக்கு கேட்கப்பட்ட கேள்விக்கான விடை வந்து 20% இருக்கும். ஆனால் ஃபைனல் பேப்பரில் வந்து இந்த கேள்விக்கு ஓல் ஆன்சர் கொடுப்பட்டது. அதுக்குரிய சரியான விளக்கம் பெருசாண்டு தெரியல. ஆனால் மேபி ஓல் ஆன்சர் கொடுத்ததுக்கு ஒரு காரணமாக என்ன இருக்கலாம்னு சொன்னால் இங்கே சதவீதம்ன்றது வந்து சும்மா, அதாவது துணிவாக மூலாண்டு மென்ஷன் பண்ணப்படாமல் மொட்டையை காக்கப்பட்டிருக்கு. அது சில நேரங்களில் புல்லென்று சொல்லியோ இல்லாட்டி வேறு எதுவும் மிஷோலால் தெரியல இங்கே ஓல் ஆன்சர் கொடுப்பட்டிருக்கு. ஆனால் தரப்பட்ட தரவுகளின்படி நீங்கள் ஒவ்வொரு வருஷமும் வார கேள்வியிலிருந்து எடுக்கக்கூடிய அறிவு மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த 2 ஆர்கானிக் தாக்கம் இந்த கேள்விக்கு உங்களுக்கு பிரியோகம் தேவைப்பட்டது.
அமிலமும் மூலமும் தாக்கக்கூடிய பீசமான அறிவு இங்கே தேவைப்பட்டது. அடுத்தது உங்களுக்கு செறிவு தரவும் கனவளவு தரவும் தெரிஞ்சிருந்தா மூல் எடுக்கணும்ன்றது தெரிஞ்சிருக்கும். எப்படி நீங்கள் கோர்வையாக ஒன்றொண்டா கனெக்ட் பண்ணி வரன்ற ப்ராக்டிஸுக்கு இந்த கேள்வியை வச்சுக்கொள்ளுங்க. ஆனால் ஓலான்ஸை கொடுத்ததுக்கான காரணம் உண்மையாக தெரிய வரல. மேபி ஓலான்ஸை கொடுத்ததுக்கு காரணம் இந்த சதவீதம்ன்றது வந்து தெளிவு சதவீதம் என்று மென்ஷன் பண்ணப்படாததாலேயும் இருக்கலாம். ஆகவே இந்த 29வது கேள்விக்கு கொடுக்கக்கூடிய விட வந்து 3வது விட, இந்த கேள்விக்கு ஓலான்ஸ் கொடுப்பட்டன்றதை நான் சொல்லிக்கொள்கிறேன். ஆகவே 29வது கேள்விக்கு விட 20% அது 3வது விடையாக இருக்குது. ரைட், நம்ம இப்போ 30வது கேள்வியை பார்ப்போம். 30வது கேள்வி உங்களுக்கு என்னென்னு சொன்னால், ஒரு H2 கேஸ் I2 கேஸ் சேர்ந்து HI கேஸ் வர மாதிரி ஒரு சமநிலை தாக்கம் தரப்பட்டிருக்குது. அதில் 600 வெப்பநிலையில் அவங்களோட சமநிலை மாறிலையும் தரப்பட்டிருக்குது. உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்க தரவுகளை வாசி பார்த்தீங்கன்னு சொன்னால், ஆரம்பத்தில் H2 கேஸ் I2 கேஸ் இந்த HI கேஸ் எல்லாம் வந்து சமமூலர் அளவுகளில் ஏற்கனவே வெற்றிடமாக்கப்பட்ட ஓர் 10 டெசிமீட்டர் கனவளவு உள்ள ஒரு மூடிய விரைத்த கொள்கலத்துக்குள்ளே அரை வெப்பநிலையில் இடப்பட்டு வெப்பநிலை வந்து 600°C அதிகரிக்க செய்யப்பட்டது. தொகுதி சமநிலை அடையும் போது பின்வருவனவற்றுள் எது நடைபெறலாம் என்று கேட்கப்பட்டிருக்கு. இங்கே நீங்கள் கேசி எல்லாம் அப்ளை பண்ணி பார்க்குறதுக்கு முன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால், அந்த QC அதாவது தாக்க ஈவுன்ற விஷயம். தாக்க ஈவெண்டா என்னென்னா, உங்களுக்கு ஒரு சமநிலை நடக்க போகுதுன்னு சொன்னால் நீங்கள் ஃபர்ஸ்ட்டாக வந்து ஏதோ ஒன்றை போடுவீங்க, அதாவது தாக்கியை போடுவீங்க இல்லை விளைவை போடுவீங்க. அந்த தாக்கியையோ அந்த விளைவையோ சில இடங்களில் நீங்கள் ரெண்டையும் போடலாம், ஒத்துக்கொள்கிறேன். தாக்கியையும் போடலாம், விளைவையும் போடலாம், ரெண்டையும் போடலாம். ஆனால் போட்ட கணத்தில் இப்போ நீங்கள் உதாரணமாக நான் சொல்கிறேன், சமநிலை மாறலின்னு சொன்னால் இப்போ கேசிக்குரிய சமன்பாடை பாருங்களேன். இந்த தாக்கத்தில் கேசி எப்படி வரும் உங்களுக்கு? HI கேஸில் செறிவின் வர்க்கத்தின் கீழ் H2 கேஸின் செறிவு இன்டு I2 கேஸின் செறிவு. இந்த கேசிக்கு வர அதே சமன்பாடு தான் QC. ஆனால் QCக்கும் கேசிக்கும் என்ன வித்தியாசம்டா, கேசி என்றது வந்து சமநிலை அடைந்த பின்னர் இந்த விகிதம். QC என்றது நீங்கள் தாக்கிகள் அல்லது விளைவுகள் அல்லது ரெண்டையும் சேர்த்து போட்ட உடனே அந்த விகிதம் தான் QC, அதாவது தாக்க ஈவு. அப்போ உங்களுக்கு சமநிலை 600°C வந்து கேசி தரப்பட்டிருக்குது, என்ன 50 தரப்பட்டிருக்கு. இங்கே உங்களுக்கு QC நீங்கள் கணிக்கணும். ஏன் எப்படி நீங்கள் கணிக்கலாம்னு சொன்னால், உங்களுக்கு தரப்பட்ட தரவை பார்த்தீங்கன்னு சொன்னால் H2வும் I2வும் இந்த HIயும் வந்து சம மூலர் அளவுகளில் வந்து தயாரிக்கப்பட்டிருக்கு. சரியா? அப்போ நான் இந்த கேசியை வந்து அழிச்சு போட்டு QC இந்த ஒரே சமன்பாடு தானே, அப்போ நான் QC கணிக்க போகிறேன். இங்கே நீங்கள் செறிவை கண்டு தான், ஏன்னா இது ஒரு MCQ கேள்வி. அப்போ நான் கன்செப்டை பிள்ளையா சொல்ல விரும்பலை, நீங்கள் உண்மையாக கேசிக்கு செறிவை தான் அப்ளை பண்ணணும். ஆனால் இது ஒரு MCQ கேள்வி. நீங்கள் கன்செப்டை சரியாக தானே அப்ளை பண்ண போகிறேன்னு சொல்லி போட்டு சுருக்கலை பெருசாக்கினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு விடைகள் வந்து பிழைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் பாருங்கள், எல்லாத்துக்கும் மொத்த கனவளவு வந்து 2 டெசிமீட்டர் தான் பிழைச்ச கொடுக்குறான். அப்போ எல்லாத்துக்கும் கனவளவு பொது தானே. அப்போ நான் வந்து இங்கே என்னென்ற சரியாக கணியத்தை நான் டிரெக்டாகவே V என்றே அப்ளை பண்ணுறேன், 10 போட தேவையில்லை. பாருங்கள், இங்கே HI இதில் செறிவு மூல் வந்து என்னன்னு சொன்னால் கனவளவு வாழை பிரிச்சோம்னா N/V அதுண்ட வர்க்கம் கீழே சேர்த்த ஆரம்பத்தில் இவர மூலம் என்ன N, இவர மூலம் N தான். அப்போ N/V ஒரு தரம் இன்டூ N/V என்ன வரும் பெருக்கினா N/V வர்க்கம் கீழே N/V என்ன N/V வர்க்கம் தான். அப்போ எல்லாம் பட்டு உங்களுக்கு தாக்க ஈவு QC வந்து ஒன்றாக வரும். இப்போ நீங்கள் தாக்க ஈவை கண்டுபிடிச்சிட்டிங்கடா, இந்த தாக்க ஈவுன்றதை நான் உண்மையாக ஏன் கணிக்கணும்னு சொன்னால், தாக்க ஈவை நான் எடுத்து அதை கணிச்சு தாக்க ஈவை வச்சுக்கொண்டு சமநிலையை வந்து எந்த பக்கம் நகரும், அதாவது முட்டாக்கத்தின் திசையில் நகருமா இல்லாட்டி பித்தாக்கத்தின் திசையில் நகருமான்றதை எதிர்ப்பு கூறலாம். சும்மா சொல்கிற உதாரணத்துக்கு பாருங்கள், இங்கே இந்த QC வந்து கேசிக்கு சமனாகும் வரை, இதை நீங்கள் முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கொள்ளணும், QC ஆனது கேசிக்கு சமனாகும் வரை உங்களுக்கு சமநிலை வந்து முன்னோக்கியோ பின்னோக்கியோ நகரணும். இங்கே பாருங்க, ஒப்பிட்ட பாருங்க, QC வந்து உங்களுக்கு ஆரம்பத்தில் 600°C, அதையும் மென்ஷன் பண்ணிக்கொள்றேன். 600°C கேசி எவ்வளவு 50. இங்கே இப்போ யார் பெருசு, QCயா கேசியா? இங்கே கேசி தான் பெருசு. ஆரம்பத்தில் கேசி பெருசு, QC. சரியா? என்னடா அவன் QC சமன் கேசி என்று போட்டிருக்கான், அப்புறம் கேசி பெருசு QC என்று போட்டிருக்கான்னு குழம்பு போனான். ஆரம்பத்தில் கேசி வந்து QCயை விட பெருசாக இருந்தது, அதில் இருந்து கேசியும் QCயும் சமனாகிற அளவுக்கு, அதாவது தாக்க ஈவும் இங்கே சமநிலை மாறிலியும் சமனாகும் வரைக்கும் இந்த தாக்க சமநிலை வந்து நகரணும். அது எங்கே நகரும்ன்றது தான் நான் இப்போ எதிர்ப்பு கூற போகிறேன்.
இப்போ பாருங்க கேசி வந்து கியூசியை விட கூட இருக்கு. அப்போ இங்கே யாரு கூடி சமப்படுத்துவா? இங்கே கேசியும் கியூசியும் சமனாகணும்டா வெப்பநிலை மாறாத வரைக்கும் இந்த கேசி மாறாது. அப்போ மாறப்போற கணியம் யாரு? கியூசி. இந்த கியூசி மாறணும்னு சொன்னா இங்கே கியூசி என்ன செய்யணும்? கூடணுமா குறையணுமா? இவர் 50 இருக்கார், கியூசி 1 இருக்கார். அப்போ கியூசி தான் இன்னொரு 49 அதிகரித்து இந்த 50 சமப்படுத்தணும். சரியலோ? அப்போ கியூசின்றது இந்த விகிதம் தான் கியூசி. சரியில்ல? இந்த விகிதம் கூடணும்டா நமக்கு ஒன்று இந்த விகிதம் கூடணும், அதாவது இந்த கணியம் கூடணும், இல்லாட்டி இந்த கணியம் குறையணும். இங்கே நிகரமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு மேலே இருக்கிற கணியம் கூடுற மாதிரி சமனில் நகரணும்டா சமனில் வந்து எந்த திசை நோக்கி போகும்? அது வந்து வலம் நோக்கி நகரும். வலம் நோக்கி நகர்ந்தால் தான் ஏன் பாருங்க மேலே வந்து வர்க்கம் இருக்குது. இப்போ இங்கேருந்து ஒரு எக்ஸ் பிரியுது, இங்கேருந்து ஒரு எக்ஸ் பிரியுதுண்டா இங்கே 10x சேரும். போதாக்குறைக்கு இங்கே வர்க்கமும் இருக்கு. அப்போ வர்க்கம்ன்றக்குள்ள செறிவுட வர்க்கிச்சு வந்தால் இன்னும் பெரிய வருமானம் வரும். அப்போ இந்த கியூசி வந்து அதிகரித்து கேசிக்கு சமப்படுத்தணும்னு சொன்னால் தாக்கமானது வலம் நோக்கி நகரணும். இந்த வீதத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். இவரும் குறைவர், அதோட அவரும் கூடுவர். கூடுறதால இந்த கியூசி வந்து கூடி கேசிக்கு சமனாகும். அப்போ இந்த நிலையில சமநிலையானது வலம் நோக்கி அல்லாட்டி முன்னோக்கி நகரக்கூடியதாக இருக்கும். சரியா? இதுதான் உங்களுக்கு இங்கே சமநிலை பற்றின அறிவு இவ்வளவு தேவைப்படும் இந்த கேள்விக்கு. இப்போ வாங்க விடைக்கு போவோம். விடையை பாருங்க. ஆரம்பத்தில் கியூசி பெருசா கேசி பெருசா அதை நீங்கள் வச்சா கண்டுபிடிக்கணும். என்ன எழுதிக்கிறேன் நான்? கேசி தான் பெருசு. அப்போ உங்களுக்கு முதல் 3 விடையும் ஷுவராக வராது, ஈஸியாக தட்டிடலாம். 4வது 5வதா பாருங்க. ஆகையால் குறைந்த அளவு எச்சை உருவாகும், கூடிய அளவு எச்சை உருவாகும். பாருங்க உங்களுக்கே விளங்கும். கேசி கியூசியை விட கூட இருக்குது, அதாவது தாக்கைவை விட சமநிலை மாறிலி கூட இருக்குது. நாம் தாக்கையும் சமநிலை மாறிலியும் சமமாகும் வரைக்கும் இந்த சமநிலை வந்து நகரணும். கியூசியை கூட்டுறதுக்கு 2 வழி இருக்குது. ஒன்று இவர் கூடணும், இவர் குறையணும். அப்போ இவர் கூடணும் என்றாலும் இவர் குறையணும் என்றாலும் முடிவாக என்ன நடக்கணும்? சமநிலை வலம் நோக்கி நகரணும். அப்போ சமநிலை வலம் நோக்கி நகர்ந்தால்தான் எனக்கு கியூசி கூடி கேசிக்கு சமனாகும். ஆகவே சமநிலை இந்த திசை நோக்கி தான் நகரும். இந்த திசை நோக்கி சமநிலை நகர்ந்தால் யார் அளவு கூடும்? எச்சையர் அளவு கூடும். இங்கே எச்சை வந்து வர்க்கம் வரதால எச்சையின் அளவு வந்து கூடுதலான அளவு உருவாகும்ன்றதை நீங்கள் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஆதாரமாக வச்சுக்கொண்டு நீங்கள் 5வது விடைக்கு போகக்கூடிய மாதிரி இருக்கும். அப்போ நீங்கள் இனி தாக்க ஈவை கணிக்கிறதுக்கான நோக்கத்தை விளங்கிக் கொள்ளுங்க. தாக்க ஈவை கணிச்சு அதை கேசியோட ஒப்பிட்டு கேசியையும் கியூசியையும் வச்சுக்கொண்டு தாக்கம் வந்து முன்னோக்கி நகரமா பின்னோக்கி நகரமான்ற முடிவுக்கு நீங்கள் வரக்கூடிய மாதிரி இருக்கும். ஆகவே இந்த விளக்கங்களை வச்சுக்கொண்டு நம்ம 30வது கேள்விக்கு 5வது விடைக்கு நகரக்கூடிய மாதிரி இருக்கு. இந்த வீடியோவில் நம்ம 2024ஆம் ஆண்டு கெமிஸ்ட்ரி பேப்பரில் 21வது கேள்வியிலிருந்து 30வது கேள்வி வரைக்குமான விளக்கங்களை பார்த்தோம். நம்ம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னு சொன்னால் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் தேவைப்படுறவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக EAA சயின்ஸ் பார்க் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.